श्रीशैलेशदयापात्रं देभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। हे गोपालक हे कृपाजलनिधे हे सिन्धुकन्यापते हे कंसान्दक हे गजेन्द्र करुणापारीण हे माधवा हे रामानुजा हे जगत्त्रय गुरो हे पुण्डरीकाक्षमां हे गोपीजननाथा पालय परं जानामि न त्वां विना। गोधूलिधूसरितकोमलकेशवेषं गोपालबालकशतैः अनुगम्यमानं सायं स्वयं प्रतिगृहं पशुबन्धनार्थं गच्छन्तमच्युतशिशुं प्रणतोऽस्मि नित्यम्। अपगतमदमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः अर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः। அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கினின் துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவ வேயர் பயந்த விளக்கு. அடியேன் தாசானுதாசன் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் அஸ்மத் அசாதாரண சுவாமியாய் எழுந்திருக்கக்கூடிய திருநாராயணபுரம் ஸ்ரீமன் யதுகுரி யதிராஜ ஜீயர் நாராயண ஜீயர் சுவாமியுடைய திருவடிகளிலே அவர்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு காப்பு சாத்தி அவருடைய திருவடிகளிலே தலையல்லால் கைமாறிலேனே என்று தண்டம் சமர்ப்பித்து செய்யும் விஞ்ஞாபனம் சுவாமியினுடைய நியமனத்தின் பேரிலே நாச்சியார் திருமொழியில் இருக்கக்கூடிய 8ஆம் பதிகமாகிய விண்ணீல மேலாப்பு என்ற பதிகத்துக்கு வியாக்கியானம் செய்ய வேணும் என்ற நியமித்தபடி அதுக்கு பொருளாக இன்று அடியேன் உபன்யாசம் செய்ய இருக்கிறேன். பெரியோர்கள் அடியனுடைய பிழையை பொறுத்தருளி ஏற்றுக்கொண்டு அடியனிடத்தில் ஏதாவது ஒரு நற்குணம் என்று இருக்குமேயானால் அது அடியனுடைய ஆச்சாரியன் அடியனுக்கு சாதித்தருளிய காஞ்சி பிரதிபாதி பயங்கர மன்னங்கராச்சாரியார் சுவாமி விஷயத்தைச் சேர்ந்தது என்பதாக சொல்லி இன்றைக்கு விண்ணில மேலாப்பு என்ற விஷயத்துக்கு அனுகுணமாக என்னென்ன பொருள்கள் உண்டோ சாஸ்திரார்த்தமாக ஏதாவது இருந்தால் அதனுடைய விஷயங்களையும் அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன். தாசன் ஆரம்பமே இதுக்கு முன் பதிகத்திலே, அதாவது 7ஆம் பதிகத்திலே ஆண்டாள் அந்த திருச்செங்காழ்வானோடு பேசுகின்றாள், வார்த்தாலாபம் பண்ணுகின்றாள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாத்தமும் விருப்புத்து கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று திருச்செங்காழ்வானோடு வார்த்தாலாபம் பண்ணுகிறாள். ஆனால் அது மறுமொழி சொல்லவில்லை. இவள் பேசினதுக்கு எந்த மறுமொழியும் ஏதாவது பேசினாள்னா கீதையில பகவான் சொன்ன பிரகாரம் போதயந்தகா பரஸ்பரம் என்று பேசிக்கொள்ளலாமே. கீதையில பகவான் சாதிக்கிறான், மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆச்சரியமா கொடுத்திருக்கிறான். அதாவது ஒரு சத் புருஷனுக்கு சாட்சாத் எம்பெருமானுக்கேன்னு எடுத்துட்டா கூட வாக்குப்பட்ட பல பாரியைகள் ஒன்று சேர்ந்து எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்களை பேசுவதற்கு போதயந்தகா பரஸ்பரம் 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 எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பேசுவது என்று கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அதுபோல பேசலாமோ என்று அந்த திருச்செங்காழ்வானோட பேசினா அது மறுமொழி சொல்லவில்லையே. மச்சித்தாகான்னு எம்பெருமான் சொல்றது மதேக சித்தாகா என்று எம்பெருமானார் வியாக்கியானம் பண்றார். என்பால் சித்தத்தை வைத்தவர்கள், எனக்காகவே சித்தத்தை வைத்தவர்கள் அவர்கள் தான் பரமை காந்திகள் இல்லையா? அவர்களை திருமஷி ஆழ்வார் சாதிக்கும் பொழுது ஒன்றினர் அப்படிங்கிறார். சித்தையற்ற முற்றல் மூங்கில் 3 தண்டர் ஒன்றினர் அத்தபத்த சுத்தி வாழும் அந்த நீர் அரங்கமே. அந்த ஒன்றினர் பரமை காந்திகள்.
ஜீயர் சுவாமிகள் எல்லாரையும் அதில் சாதிக்கிறார். திருமணிஷாழ்வார் இருந்தாலும் அந்த ஒன்றினா பரமை காந்திகளாக இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் மதேக சித்தாக அப்படின்னார். அப்புறம் மத்கத பிராணாக, என்னிடத்திலேயே தன் பிராணனை தன்னுடைய ஆத்மீயங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கப்பட்டவர்கள், அடியனை சேர்ந்தவர்கள் அப்படின்னு எம்பெருமான் கொண்டாடுகிறானே அந்த பாகவத சிரோமணிகளை. அவர்கள் தான் எப்படி இருப்பார்கள் கேட்டால் போதையந்தகா பரஸ்பரம் என்று பரஸ்பரம் எம்பெருமான கல்யாண குணங்களை பேசிட்டு இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த போதையந்தகா பரஸ்பரம்ங்கிற விஷயத்தை கொண்டு திருச்செங்காழ்வானோட பேசலாம்னா மறுமொழி சொல்லலே அப்படின்னதுமே தாபப்பட்டு போயிட்டாள். ஒரு சந்தர்ப்பத்திலே எம்பெருமான் ஆண்டாளோடைய கலவி செய்து, இதில் நாயகின்னு எடுத்துக்கலாம், நாயகி பாவத்தில் பார்க்கும் பொழுது அந்த நாயகியாக இருக்கக்கூடிய இப்போ ஆண்டாள் இந்த இடத்துல நாயகி, அவள் எம்பெருமான் அவளோட கலவி கலந்து அதன் பிறகு சம்ஸ்லேஷம்லாம் ஆன பிறகு எம்பெருமான் புறப்படுற சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறான், மறுபடியும் கார்காலத்திலே வருவேன் என்று சொன்னான். அப்போ இதெல்லாம் கார்காலத்தில் வருவேன்னு சொல்றானேன்னு ஆகாசத்தில் பார்க்கலாம்னு பார்க்கும்பொழுது மேகங்கள் வந்தது. கனமான மேகங்கள், சாதாரண வெள்ளையான மப்புகள் இல்லை. வெள்ளையான மப்பா இருந்தால் காத்துல அடிச்சுட்டு போயிடும். இது நீருண்ட மேகமா இருப்பதனாலே கனத்து இருக்கிறது. எம்பெருமானே ஒரு நீருண்ட மேகம்தானே. மேகமும் மழைய பொழிகிறது, எம்பெருமானும் மழைய பொழிகிறான். எந்த மழைனா காருண்யாபம்னு சொல்லும்படியாக கருண மழையை பொழிகிறான் எம்பெருமான். மேகத்துக்கும் ஜலம் சொந்தம் கிடையாது, எம்பெருமானுக்கும் கருணை சொந்தம் கிடையாது. மேகம் மலையில வாசம் பண்ணும், எம்பெருமானும் மலையில வாசம் பண்றான். ஹஸ்தி ஸ்ரீ சைலாகிரே, ஸ்ரீஹஸ்தி சைலாகிரே என்றெல்லாம் சொல்லும்படியாக எம்பெருமான் அத்திகிரி பேரருளாளனாக இருக்கிறான். பல மலைகள் தோறும் இருக்கிறான். சாலக்கிராம கஷேத்திரத்திலே மலை மேலத்தான் இருக்கிறான். ஹிமாச்சல பிரதேசமாக இருக்கு. பதரிகாசிரமம் என்ன, அகோபில கஷேத்திரம் என்ன, திருமலை என்ன, திருமாலிரும் சோலை என்ன என்று எல்லா இடங்களிலும் எம்பெருமானுக்கு மலை வாசஸ்தானமாக உண்டு. வேதம் கூட சொல்றது, விஷ்ணு பர்வத அனாமதிபதி சமாபது என்று சொல்லும்படியாக எம்பெருமானுக்கு மலைய வாசஸ்தானம். மேகம் கர்ஜிக்கும், எம்பெருமானும் சங்க கொண்டு முழங்குவன். மேகம் அவ்விடத்திலே அதனுடைய மேகத்திலே ஒரு மின்னல் கொடி உண்டு. எம்பெருமானுக்கு பெருந்தேவித்தாயார் என்கிற மின்னல் கொடி உண்டு. மேகம் நன்றாக வருஷிக்கும், எம்பெருமானும் நன்றாக கருணமழையை வருஷிப்பான். மேகத்திலே வானவில் உண்டு. எம்பெருமானாகிய அந்த மேகத்திலே சாட்சாத்து ஷார்ங்கம்ங்கிற வில் உண்டு. மேகத்துக்கு அம்போதம், நிபோதம், பர்ஜன்யம் என்றெல்லாம் பெயர். எம்பெருமானாகிய மேகத்துக்கு வைகுண்டன் என்று பெயர். சாதக பறவைகள் எப்படி பூஸ்பர்ஷமான ஜலத்தை ஸ்வீகரிக்காதோ, மேலேந்து விழக்கூடிய ஜலத்தை மட்டும்தான் ஸ்வீகரிக்குமோ, பரமை காந்திகளாக இருக்கக்கூடியவர்கள் சாதகானாம் சரண்யம் என்று சொல்லும்படியாக அந்த சாதக பறவைகள் போல இருக்கக்கூடிய பரமை காந்திகள் எம்பெருமானுடைய கருணையை தவிர விரும்ப மாட்டார்கள். இப்படி காருண்யாபம் திரிதச பரிஷத்து காலமேகம் ததரிஷ என்று சொல்லும்படியாக அந்த காலமேகனானிய எம்பெருமானைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். சுவாமி நம்மாழ்வாரும் 10ஆம் பத்து முதல் பதிகத்திலேயே காலமேகத்தையன்றி மற்றொன்றிலங்கதியே என்று அந்த வழித்துணை பெருமாளாக அவரைத்தான் கொள்ளுகிறார் அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு போவதற்கு என்று. இப்படி மேகத்தை பார்த்ததுமே ஆண்டாளுக்கு தோணித்து உடனே சரி மேகத்தை கேட்போம், மேகங்களே வந்திருக்கிறீர்களே, மேகங்களோ உரையீர் என்று சொல்லும்படியாக நீங்களாம் வந்திருக்கிறீர்களே, கூட எம்பெருமானும் வந்திருக்கிறானோ அப்படின்னு கேட்டால் அப்பொழுது மறுமொழியும் சொல்லலை, எம்பெருமான் வந்ததாகவும் தெரியல. அப்போ அந்த மேகத்தையே தூது விடலாமோ என்று ஆரம்பித்து இது தூது பதிகமாக இருக்குது. ஆச்சரியமா இருக்குது. மேல் கட்டி விதானம் போலே இருக்கிறதாம் அந்த மேகங்கள். ஆகாசம் பூரா பரப்பி இருக்குன்னு முதல் பாட்டிலேயே ஆரம்பிச்சு அந்த மேகங்காள் என்று ஒவ்வொரு பாட்டிலும் சொல்லி சொல்லி அழைத்து இப்படியான எம்பெருமானை கண்டீரோ அல்லது எம்பெருமானுக்கு தூது செல்லலாமே என்றெல்லாம் கேட்டிருக்கிறாள். அந்த பதிகத்தினுடைய விஷயத்தை அனுபவிப்போம். அதாவது பொதுவாகவே சர்வத சாரமாதத்யாத்து புஷ்பேபியைவ ஷட்பதா என்று பாகவதம் சொல்லுகிறது. சாஸ்திரம் ஆச்சரியமான சாஸ்திரம். அதாவது அனுபியஸ்ச மகத்யஸ்ச சாஸ்திரேபிய குஷலோ நரஹா சர்வதா சாரமாதத்யாத்து புஷ்பேபியைவ ஷட்பதா என்று சாரதமமான விஷயத்தை தான் நமக்கு அருளிச்செயல் தோறும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சாரம் அசாரம் அல்பசாரஞ்ச சாரம் சாரதரம் தியஜேது பஜேது
சாரதமம் என்று நமக்கு சாஸ்திரமே கொடுத்ததுனாலே சாரதமமான விஷயத்தை, அதுவும் மேகங்களோ உரையீர்னு நம்மாழ்வார் சாதிச்சது எப்படி மேகங்களை விழிச்சு அதை ஆச்சாரியபரமாக கொண்டாரோ, அதாவது நம்முடைய சம்பிரதாயத்திலே பறவைகளையும் மேகங்களையெல்லாம் மேகவிடு தூது என்று தூதுகள் விடுவதாக அமைகிறது. ஆழ்வார் 4 தூது விட்டிருக்கிறார். ஆண்டாள் இந்த இடத்துல மேகவிடு தூது விடுறார். அதனால் இதன் மூலமாக நமக்கு சம்பிரதாயார்த்தமா பார்க்கும் பொழுது ஆச்சாரிய ஹிருதயத்திலையும் நாயனார் தெரிவிக்கும் பொழுது மேகங்கள் என்று இன்னார் இன்னார் ஆச்சாரியனையே தூது விடுகிறார் என்று சொல்லுவான் போலே அமைகிறது. இன்றைய மேகங்களுடைய விஷயத்தை அனுபவிப்போம் வாரு. முதல் பாட்டு. வெண்ணீல மேலாப்பூ விரித்தாற்போல் மேகங்காள் தென்னீர் பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் தொழிசோரச் சோர்வேனை பெண்ணீர்மை ஈழிழக்கும் இது தமக்கோர் பெருமையோ என்று கேட்கும்படியாக அவங்களை போந்தானேனா போந்தானோ அப்படின்ற விழிகள், ரொம்ப ஆச்சரியமான விழிகளை கேட்டுக்கிறாள் இங்க. வெண்ணீல மேலாப்பூ விரித்தாற்போல் மேகங்கள் ஆகாசம் முழுவதும் பரப்பி இருக்கும்படியாக, ஆகாச பரப்பு என்று சொல்லும்படியாக முழுவதுமே இடைமடியும்படியாக அந்த இடம் எல்லாம் அடையும்படி கிடக்கிறது நீலமேகம். பகவானும் நீலமேக சியாமலன். அந்த மேகத்தை பார்த்ததுமே ஓ இது எம்பெருமானுடைய ஒரு உருவ காட்டுகிறது என்றது போல தெரிகிறது. பகவானும் நீலமேக சியாமலன், மேகமும் நீலமேகமாக இருக்கிறதுனாலே ஆகாசம் பூர இடம் அடையும்படியாக இப்படி நீல மேகங்களே இருக்கிறது. நீளமாயிருப்பதொரு மேல் கட்டி கட்டினா போல. எப்பொழுதுமே எம்பெருமான் போனாலே மேற்கட்டி விதானம், பெரிய திருவுடையார், பெரிய சாட்சாதாக பெரிய திருவடி புறப்பட்டு வந்துடும். மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே இல்லையா. மேலால் பரந்தவையில் காப்பான் விரத சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. மேல்கட்டி விதானம் போல இருக்குது. அவ்வளவு ஆச்சரியமான மேகங்களை பார்த்ததுமே கட்டினால் போல இருக்கக்கூடிய மேகங்களே அப்படின்னு கூப்பிட்டுட்டு என் திருவேங்கடமுடையானும் அவன் வந்திருக்கிறானோ, உங்களோடு கூட இந்த இடத்துல எழுந்தல் இருக்கிறானோ அப்படின்னு ஆகாசத்தை அந்த மேகங்களை பார்த்து ஆண்டாள் விழிக்கிறாள், கேள்வி கேட்கிறாள். அதுக்கு மறுமொழி ஒன்றும் சொல்லல. அது சொல்லாத வழியவே அவன் வராமையை என்றோ இப்போது இருக்கின்றது, அவன் வரவே இல்லை இல்லையா, அப்படித்தானே இப்போ இருக்கு அப்படின்னு கண்ணீர் தாரையா பொழிகிறது. சாதாரண ஜனங்களுக்கு 4 பொட்டு ஜலம் வந்தாலே பெரிய விஷயமா இருக்கிற சந்தர்ப்பத்தில் எம்பெருமானோட கல்யாண குணங்களை அனுபவிக்கிற காலத்துல சொல்றேன். மற்றபடி துக்கத்துக்கான ஜலம் தான் வந்துட்டே இருக்கு. ஆனால் எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிச்சு அதனாலே ஆனந்தாஸ்ருன்னு சொல்லும்படியான அந்த அஸ்ரு ஜலம் தாரையாக நமக்கு வருமா? ஆனால் மகான்களுக்கோ பெரிய பாகவதோத்தமர்களுக்கோ எம்பெருமானே அனுபவிக்கக்கூடிய பூர்வாச்சாரியர்களுக்கோ அவர்கள் முக்த பிராயர்கள் இல்லையா, அவர்களுக்கோ அல்லது ஆழ்வார்கள் பக்தி பிரபல்யத்தாலே பிரபந்தர்களாச்சு, அவர்களுக்கெல்லாம் கண்ணில் சாதாரணம் இல்லை, நதி போலே ஓடுமாம் ஜலம். நான் சொல்லலை, இதை ஆழ்வாரே தெரிவிக்கிறார். ஆழ்வார் தாயார் பாசுரமாக தெரிவிக்கும் பொழுது திருவரங்க எம்பெருமானுக்கு கங்குலும் பகலும் கண் துயிலறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்று கையை எடுத்து இறைக்கும்படி அதுதான் தாமிரபரணி நதியாக ஓடுறது. 14 வருஷம் வனவாசத்திலே பரதாழ்வான் இருந்த நிலைமை எல்லாருக்கும் தெரியும். நந்தி கிராமத்தில் இருக்கும் பொழுது 14 வருஷமும் சேறு பூசிக்கொண்டு அழுது அந்த ஜலம்தான் இன்றைக்கு பரத் குண்டு என்று இருக்கும்படியாக இருக்கு. இதெல்லாம் மகான்களுடைய நிலைமை. அவர்களுக்கு ஜலம் நம்ம போல இல்லை, தாரையா பொழியும் போல் இருக்கு. அதனால இந்த ஆண்டாள் இங்க சொல்றாள், எனக்கு அப்பேற்பட்ட ஜலதாரை கண்லேந்து பெருகுகிறது. கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனை, அப்படியே சோறுகிறது, ஜலமா பெருகுகிறது. அது எப்படின்னா இந்த திருமுலை தடங்கள்ல விழுந்து அப்படி மேல அப்படியே கீழே பாய்கிறது என்று சொல்லும்படியாக இந்த ஜலம்லாம் இப்படி இருக்கு. கண்ணீர் விட்டு அழும்படி அவன் என்னை இப்படி பாடுபடுத்துகிறானே, பெருமைக்கு அவனுடைய பெருமைக்கு இது ஏற்குமா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு மேகத்தை பார்த்து கேட்கிறா. இது திருவேங்கடமுடையானும் தானுமாக ஒரு படுக்கையில கிடந்து அப்பேற்பட்ட லீலாரசங்களை எல்லாம் அனுபவித்து எல்லாம் அப்பேற்பட்ட விஷயங்களுக்கு எம்பெருமான் மேலும் கிளம்பி போய்விட்டானே. ஆகாசத்துல காலமேகங்களின் பரப்பானது மேற்கட்டி கட்டினால் போல தோற்றி விண்ணீல மேலாப்பு விரித்தால் போல் மேகங்காள் அப்படிங்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே மேல்கட்டி
திருவேங்கடவன் முன்பு இவளோடு ஒரு புணர்ந்து வந்து இருந்தபோது இப்படி பிராட்டியம் தானுமாக வந்தே தோன்றுமாம் என் திருமாலும் போந்தானே அப்படின்னு சொல்றா. அதுல போந்தானோன்னு கேட்கிறா. அப்ப பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்து வந்துதான் ஆண்டாளை அனுபவிச்சிருக்கிறார். ஆண்டாள் சாட்சாத் மகாலட்சுமி என்று அவளுடைய அவதாரத்தை பத்தி பேசும்போது ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியும் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத்து க்ஷமாம் கருணையா கமலாம் இவான்யாம் என்று சொல்லும்படியாக சாட்சாத்து க்ஷமாம் பொறுமையே வடிவமானவள் பூமி பிராட்டியார். சாட்சாத் க்ஷமாம் கருணையா, கருணை அப்படிங்கிறது பெரிய நீலாதேவியினுடைய ஒரு தன்மை. அவள் எப்பொழுதுமே பிரேமஸ்வரூபிணி, எம்பெருமானுக்கு பிரேமஸ்வரூபமாகவே ஆயிட்டவள் அவள். அதனால் நீலாதேவி என்று. அதுக்கடுத்து கமலான் இவான்யாம், அந்த கமலை அப்படின்றது சாட்சாத் பெரிய பிராட்டியார். இந்த மூன்றும் சேர்ந்துதான் இப்ப ஆண்டாளாக இருப்பதனாலே அவள் மகாலட்சுமியுடைய விஷயம். அவன் அந்த மகாலட்சுமி பெரிய பிராட்டியாரை எம்பெருமான் எப்படி அனுபவிப்பான்னு தெரியாதா? இருந்தாலும் இப்ப ஆண்டாள் ஒரு தனித்த வஸ்து போலே நமக்கு காட்டிட்டதுனாலே திருமாலும் போந்தானேன்னா பெரிய பிராட்டியாரோட சேர்ந்து வந்து என்னை அனுபவித்தவன் இல்லையா அந்த கண்ணபிரான், அதாவது திருவேங்கடமுடையான். அதனால என் திருமாலும் அப்படின்னு தெரிவிக்கிறாள் இந்த இடத்துல. பெண்ணீருமை ஈடிழக்கும் இது தமக்கோர் பெருமை, அவருக்கு பெரிய பெருமையா. அதாவது சீர்கரும்பெருமை செய்தல் அப்படிங்கிறது தான் இந்த ஈடழித்தலாவது. அதாவது என் பெண்ணீருமை ஈடு அழிக்கும் அப்படிங்கிறது என்ன அழிக்கிறான்? சீர்கடும்படியாக செய்கிறான். பெண்ணீர்மையாவது பெண்களுக்கு உரிய தன்மை. அவர்களுக்கு எப்பொழுதுமே 4 விஷயங்கள் உண்டுன்னு சொல்லுவார்கள் இல்லையா? அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்று. இதுல ஏதாவது ஒன்று இருந்துட்டா கூட அந்த பெண்மைக்கு உயர்ந்த தன்மையை சொல்லுகிறோம். ஆனால் இது 4ம் சேர்ந்து இருந்தால் சீதா பிராட்டியாருக்கு சொல்லலையா லஜாஸ்பதமாக அப்படி ஓடத்தின் மேல ஏத்தணும்னு வரும் பொழுது அந்த பெரிய பிராட்டியாராகிய சீதை மேல அந்த ஓடத்துல ஏற முடியாம இதோ வந்துடுறேன்னு லஜ்ஜையோட இருந்தாள். இளைய பெருமாள் அப்படி திரும்பிட்டார். இந்த லஜ்ஜையை தெரிஞ்சு கொண்டு நாம் தானே இங்க அதிகப்படியா இருக்கிறோம்னு எங்கேயோ பார்க்கறது போல பார்க்கும் பொழுது எம்பெருமான் சல்லுன்னு கீழே குதிச்சு ஓடத்துல இருந்து அவளை தூக்கி விட்டான் அப்படிங்கிற அந்த வெக்கம் இருந்தது. அதனால பெரிய பிராட்டியாருக்கு இருந்தது 4 அந்த அச்சம், ஒரு பயம் இருந்தது. நாணம் அப்படிங்கிறது அது ஒரு வெக்கம், அது தனியா இருந்தது. மடமை அப்படிங்கிறது மௌட்டியபாவத்தோட இருக்கிறதுங்கிறது அது ஒரு அடிமைத்தனம் போல. எம்பெருமான் அடிமைத்தனங்கிறது சந்தோஷம் தானே, அது ஒரு மௌட்டியபாவம். பயிர்ப்பு என்று இந்த 4 குணங்கள் அவளிடத்துல இருந்ததுன்னு காட்டுறார் வால்மீகி ரிஷி. அத மாதிரி இந்த இடத்துல ஆண்டாளுக்கு அப்படி ஒரு மௌட்டிய பாவத்தோட கூடின ஒரு நிலைமை, அந்த தன்மை ஆண்டாளுக்கு இருக்கும் பொழுது அதை ஈடழித்தான் என்று தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. ஆண்டாளே ஆச்சரியமா இப்படிதான் இருந்துட்டு போன எம்பெருமான் அவன் தனக்கு அது ஒரு பெருமையா? இப்படி வரேன் என்று சொன்ன பிறகு வாராமல் இருப்பது அவனுடைய பெருமைதானோ? வேறு யாருக்கு அடிமைப்படுவது? வேற எங்கேயாவது சென்று பேச முடியுமா? என்னுடைய எம்பெருமான் என்னை ஆட்கொண்டவன், எனக்கு பர்த்தாஸ்தானம் பர்த்ருபாரியா சம்பந்தத்தாலே இங்க பேசும் பொழுது இப்படி எம்பெருமான் வாராது இருப்பது அவனுக்கு ஒரு பெருமையோ? நான் வேற எங்க சென்று அடிமை செய்வேன்? இவருடைய தகப்பனார் அதாவது பெரியாழ்வார் ஆண்டாளுக்கே ஆச்சாரியன். அவர் ஆச்சாரியனாகவும் இருக்கிறார், தகப்பனாராகவும் இருக்கிறார். அவர் திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கு அப்படித்தான் தெரிவிக்கிறார். இனிமே நான் எங்க போய் அடிமை செய்வேன்? அப்படியே செஞ்சா கூட அது உனக்கு ஒரு பெருமையாப்பா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார். அதை போல இந்த இடத்துல ஆண்டாள் மேகங்களை பார்த்து பேசும் பொழுது எம்பெருமான் வரேன்னு சொன்னானே, அந்த திருவேங்கடமுடையான் வரேன்னு சாதிச்சானே, இதுவரைக்கும் வரலையே, அதனால வராதனாலே அவனுக்கு பெருமையான போய் கேளுங்கள் என்று ரொம்ப ஆச்சரியமா கேட்டிருக்கிறாள் முதல் பாட்டாலே. இரண்டாவது மாமுத்த நிதி சொரியும் மாமுகில்காள் வேங்கடத்து சாமத்தின் நிறங்கொண்ட தாளாளன் வார்த்தையன்னே காமத்தீயுள் புகுந்து கதுவப்பட்டிடை கங்குல் ஏமத்தோர் தங்களுக்கு இங்கிலக்காய் நான் இருப்பேனே. இது ரொம்ப அழகான வார்த்தை. இது தனக்கு ஒரு பெருமையா என்று கேட்டாள். ஸ்ரீயப்பதி என்று நான் எல்லா இடத்திலையும் புகழ் பெற்ற அந்த எம்பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பேருடைய கரச்சரணாதி அவயவங்களாக இருக்கக்கூடிய அவயவ ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தானே மகாலட்சுமி தான். இருந்தாலும் அந்த பெரிய பிராட்டியாருடைய கரச்சரணாதி அவயவங்களாகவே இருக்கக்கூடிய என்னை அனுபவிப்பது அவனுக்கு தகுந்தானே. அது இல்லாமல் இருந்தால் அது அவனுக்கு தகுமா? அவன் பெருமைக்கு அவனுடைய சீர்மைக்கு இதெல்லாம் தகுமான்னு போன பாசுரத்தில் கேட்டாள். இப்போ இந்த பாசுரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது மாமுத்த நிதி சொரியும் மாமுகில்காள். மாமுத்தன் இது முத்தோ அல்லது நிதி என்று சொல்லும்படியாக பொன், தங்கம், பொன்னையும் தங்கையும் வருஷிக்கிறதாம்.
அப்படின்னா இது யாருடைய வேலை? இதெல்லாம் எம்பெருமானுடைய வேலை. இங்க அப்பேற்பட்ட மாமுத்த நிதினா முத்துக்களையும் தங்கங்களையும் சொல்லக்கூடியது அப்படின்ற விஷயத்திலே இதுலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய ரகசியமான அர்த்தங்கள் என்னன்னா, முத்து போலே தங்கங்கள் போலே ஒரு கால் மழையில் அப்படி வருமா? மழை மூலமாக சமுத்திரத்துல போனா சமுத்திரத்துக்குள்ளே ஒரு கால் கிடைக்கும். ரத்னாகரம்னே பெயர் சமுத்திரத்துக்கு. அந்த ரத்னாகரமாக இருக்கக்கூடிய சமுத்திரத்திலே ஒரு கால் உள்ளே முத்து குளிக்க போகின்றவர்கள் அந்த முத்து பாறையிலேருந்து முத்தெடுப்பர்கள். தங்கம் அப்படி பூமியில எங்கிருந்தோ கிடைக்கிறது. வைரம் அப்படிங்கிறது நிலக்கரியிலேருந்து கிடைக்கிறது. இது எல்லாமே கீழே இருக்கக்கூடியது. ஒரு கால் ஜலத்திலேருந்து வந்ததோ, மழை பொழிஞ்சதுனாலே அதெல்லாம் உள்ள சேர்ந்து அது கட்டிகளாக ஆகி முத்தாகவும் வைரமாகவும் ஆனதோ. ஆனா எம்பெருமானாகிய இந்த மேகம் வருஷிக்கிறதே, இது என்ன வழிகிறது? மாமுத்த நிதி சொரியும் மாமுகில்கள் என்று சொல்லும்படியாக அந்த முகில்களே இப்ப எம்பெருமான விழிக்கிறதாக நம்ம தாற்பயமா எடுத்துட்டோமேயானால், இந்த முத்து அல்லது தங்கம் வைரம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அது சாட்சாத் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் தான். அது ஸ்ரீசூக்திகள். ஆண்டாள் சாதிப்போது ஸ்ரீசூக்தி. எப்பொழுதுமே நம்ம அந்யாபதேசமா பார்க்கக்கூடாது, சுவாபதேச வியாக்கியானமாகத்தான் ஆண்டாள். எல்லாம் வெளிப்படையா முத்தும் தங்கமும் வச்சுட்டு இப்ப ஆண்டாள் பண்ண வேண்டியது என்ன இருக்கு? அதனால இந்த இடத்துல அந்த முத்து அந்த வைரம் அப்படிங்கறதெல்லாம் அந்த மாமுத்த நிதி சொல்லியும் மாமுகள்னு இந்த முத்து நிதி அப்படிங்கறதெல்லாம் வேதத்திலேருந்து வேத பாகமாகிய உபனிஷத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள். அதைத்தானே சுவாமி ராமானுஜர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்திலே 2வது ஸ்லோகத்திலேயே பிரார்த்தனா ஸ்லோகம் முதல்ல அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதினிலே சாதிச்சுட்டார். 2வது பாராசரிய வச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம். உபனிஷத்தை கூட மேலோட்டமா எடுக்கல, அதுல மத்தியோத்ருதாம்னு அந்த க்ஷீரம் போலே இருக்கக்கூடியது க்ஷீர சாகரம். அந்த க்ஷீர சாகரத்துக்கு மத்தியில அது உள்ள குறைஞ்சு மத்திய பாகத்துல வெறுமை மேல அலைவர இடத்துல நிக்கல, உள்ள புகுந்து அது எடுக்கிறாளாம். அப்ப மத்தியோத்ருதாம் அப்படின்னா உத்ருதம் உத்ருதாசி என்று வேதங்கள்லாம் சொல்ற பிரகாரம் அதிலேந்து உள்ளேந்து எடுத்து அதைத்தான் நமக்கு சாரத்தமமாக கொடுத்திருக்கிறார் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு. கம்பீரமான விஷயம் அது. அப்ப உபனிஷத்து அப்படிங்கிறது எங்கேருந்து எடுக்கிறார்? அதுவும் மத்திய பாகம் எந்த இடத்துல எடுக்கிறார்? க்ஷீராரண்யவத்திலேருந்து. க்ஷீரம்ங்கிறது பால். இப்ப இந்த முளைக்குவட்டில் ஏற்கனவே முதல் பாட்டில் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே பல பாசுரங்கள்ல ஆண்டாள் இது மாதிரியான முளைத்தடங்கள் விஷயங்கள்லாம் என் முளையால் அணைந்தானே என்றெல்லாம் சொல்ற விஷயங்கள்லாம் முளை என்பது பால் சொல்லக்கூடியது அப்படின்னா அது உபனிஷத்துன்னு எடுத்துக்கணும். அப்படி தாற்பயமா அது மாதிரி இடை புற்றரவல்குல் புனமையிலே போதரா என்றெல்லாம் சொன்னாங்க. அந்த அல்குல் அப்படிங்கிறது மர்மஸ்தானம், மத்திய இடைப்பட்ட விஷயம். அப்போ ஸ்திரீகளுடைய இடையை வர்ணிக்கவில்லை. இந்த மாதிரியான பாசுரங்கள்லாம் ரகசியார்த்தங்களா அந்தரங்கமா பார்க்க வேணும். அதாவது இடைப்பட்டதுன்னா ஞானம் பக்தி வைராக்கியத்துல இடைப்பட்டது பக்தி. அந்த இடையை வர்ணிக்கிறார்களே தவிர பக்தி ஆழ்வார்களுக்கு பக்தி பிராபல்யம் தானே முக்கியம். அந்த பக்தியை வர்ணிக்கிறதே தவிர ஏதோ ஸ்திரீகளுடைய இடைய வால்மீகி மகரிஷியும் வர்ணிக்கும் பொழுது பெரிய பிராட்டியார் மத்தியஸ்தானத்திலே போகிறார். அக்ரத பிரயயௌ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமாக பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணோ அனுஜகாமக. ஒரு பிரணவமே நகர்றதேன்னா சொன்னாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா அக்ரதா ஆ சுமத்தியமாக ஊ, அதுக்கு அடுத்தபடி தனுஷ்பாணி லக்ஷ்மணோ அனுஜகாமக. அங்க மகாரம் அகார புகார மகாரச்சேதி பிரணவ சப்தம் அதுவே நகர்றதேன்னார். அங்க சுமத்தியமாக நல்ல இடையழகை உடைய பெரிய பிராட்டியார் அப்படின்னு வர்ணிச்சாவே என்ன அர்த்தம்? ஞானம் முதல்ல போகிறது, பக்தி மத்தியிலே போகிறது, பின்னாடி வைராக்கியம் வருகிறது அப்படிங்கிற அர்த்தம் தானே அது. அப்போ அந்த இடைப்பட்டதாகிய பக்தியை எங்க வர்ணிக்கிறாப்புல இந்த இடத்துலயும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னா அந்த இடத்துல உபனிஷத் பாகங்கள்லேருந்து எடுத்த இடைப்பட்ட பக்திகள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க போறோம். அத மாதிரி இந்த இடத்துல மாமுத்த நிதி சொரியும் மாமுகில்கள்னா அது நிதி சொரியறது. அப்பேற்பட்ட தங்கம் என்ன வைரம் என்ன முத்துக்கள் என்ன எல்லாத்தையும் சொரியக்கூடிய அப்படியே பொழிகின்ற மாமுகில்கள் காலமேகங்களே அப்படின்னு. வேங்கடத்து சாமத்தின் நிறங்கொண்டான். அந்த வேங்கட திருமலையில் எழுந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் சாமம், அதாவது சியாமளம்னு சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியது சாமம்னு வருதுங்க. பல இடங்கள்ல அந்த மாதிரி சம்ஸ்கிருத வார்த்தைகள்லாம் அப்படி. விட்டுன்னா விஷ்ணு, விஷ்ணுவை விட்டூர் தான் சொல்லுவார்கள்ங்க. அதே மாதிரி தட்சிணைக்கு தக்கனையா
அதாவது மாதவத்தோன் புத்திரன் போய் வரிகடல்வாய் மாண்டானை ஓதுவிக்க தக்கனையா உருவே கொடுத்தான். தக்கனையான சொன்னது தட்சிணையா. பகவான் தட்சிணை கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். ஆச்சாரியாய பிரியம் தனமாஹிருத்ய பிரஜாதந்தும் மாப்யவத்சேத்ஸின்னு வேதம் சொல்ற பிரகாரம் ஆச்சாரியனுக்கு பிரியமானது கொடுத்தாகணும். அந்த பிரியமான விஷயத்தை கொடுக்குறான் கண்ணபிரான். அதுக்கு தக்கனையா அப்படின்னு சொல்லிட்டார் அந்த இடத்துல. அது போல சம்ஸ்கிருத வார்த்தைகள் இங்க சாமம் அப்படின்னு சொன்னா சியாமளம், நீலமேக சியாமளம்னு வர்ணிக்கிறோமே. சியாமளமான தெரியும் மேகம் எப்படி கம்பீரமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், நீல நிறம் பாய்ந்ததாக இருக்குமே, அதுபோல எம்பெருமான் கம்பீரமாக இருப்பான். சமுத்திரத்தினுடைய ஆழம் காண முடியாது, எம்பெருமானுடைய ஆழம் காண முடியாது. எப்படி சமுத்திரமும் அல்லது மேகமும் நீல நிறமா இருக்குமோ அதுபோல எம்பெருமானும் நீலம். நீலம்ங்கிறது கருமைன்னு அர்த்தம். காக்கக இவ கோகிலஹா அப்பி நீலஹா அப்படின்னு ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்துல ஒரு கதை. அந்த கதையில காக்கை குயிலை பத்தி சொல்லும் பொழுது காக்கையை போலே குயிலும் கருமையானதுன்னு சொல்றதுக்கு நீலம்ங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். நீலம் அப்படின்னு சொன்னா கருமைன்னு அர்த்தம் தான். அதனால தான் இந்த நீலம் ஷியாமம்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. சாமத்தின் அப்படின்றாங்க. சாமத்தின் நிறங்கொண்டா அந்த பேரோட நீல நிறம் உடையவனான எம்பெருமான் தாளாளன். தாள் எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடியவன், உலகத்தையே அளந்தவன், அப்பேற்பட்ட பெரிய தாள்கள் திருத்தாள்கள். அந்த தாளாளன் வார்த்தை என்னே எம்பெருமானுடைய வார்த்தை தான். அவனுக்கு சமாச்சாரம் ஏதாவது உண்டா? அவர் பேசின விஷயத்திலேருந்து ஏதாவது உண்டா? காமத்தி காம அக்னியானது உள்ள புகுந்துருத்து. உள்ள நன்னா புகுந்து கதுவப்பட்டு இடைக்கங்குல். அது அதோட இருந்தாம பரவாயில்லை. இது உள்ள புகுந்த கவ்விக்கொண்டு என்ன ஒரு தீயானது எரிச்சு கொட்டுறது இல்லை. அதனாலே பாதப்பட்டு ராத்திரியிலே இடையேமத்துன்னு சொல்றாருங்க. ராத்திரி இப்படியான ஒரு யாம நிற சமயத்திலே ஒரு தென்றலுக்கு நான் இலக்காய் இங்கிருப்பேன். ஒரு தென்றல் காத்துக்கு நான் இலக்காகி இங்கிருப்பேனோ. காமத்தி உள்ள புகுந்து என்னை வாட்டி எடுக்கும் போது மறுபடியும் தென்றல் வந்து வீசினா என்ன ஆகும்? பொதுவா அக்னி எரிஞ்சுதானாக்கா கொஞ்சம் காத்து வீசினா இன்னும் நன்னா அக்னி பத்திக்கும், அப்படியே இன்னும் அதிகமா பரவும். அதை போல எனக்கு பரவுகிறதே அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு இந்த விஷயத்தை நமக்கு சொல்ற. அவளுக்கு ஆண்டாளுக்கு எம்பெருமான் வரலையே என்ற காமத்தை, காமம்னா இந்த இடத்துல சாதாரண லோக சாதாரணமான காமத்தை சொல்லல. ஏன்னா மனசு போனபடி போறவன் காமுகன் என்றும் மனசை தன் வசப்படுத்தி அதன்படி வழி நடத்துபவன் பிரேமிகன் என்றும் உலகத்திலே இருப்பதனாலே, அனுபவத்திலேயே இருப்பதனாலே இந்த இடத்துல இவள் சொல்லக்கூடிய காமம் அப்படின்னாக்கா என காமன் பண்டிகையெல்லாம் சொன்னவளாச்சே முதல் பதிகத்திலேயே. அதனால அதை போல இந்த இடத்துல காமம் அப்படின்னு சொன்னா சாட்சாத் பிரேமைன்னு அர்த்தம். இவளே பிரேமஸ்வரூபிணி நீலாதேவி. நீலாபிங்கஸ்தனகிரி தடி சுத்தம்னு சொல்லும்படியாக நீலாதேவியாக இருக்கக்கூடியவள் எம்பெருமானுக்கு பிரேமஸ்வரூபிணி அப்படிங்கிற ஸ்தானியம் அவளுக்கு உண்டு. அதனாலே இந்த இடத்துல காமத்தி அப்படின்னு சொன்னாக்கா இவள் ஏதோ லோக சாதாரணமான விஷயத்தை பேசுவளா? ஆண்டாள் எப்பேற்பட்ட உயர் சாட்சாத் பரமபதத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நீலாதேவி ஆச்சு. அதனால அவள் சொல்லக்கூடிய இந்த காமத்தி என்று சொல்லும்படியாக இது பக்தானாம் விஷயம் என்று நாம் எடுத்துக்கணும். இந்த இடத்துல அவ்வளவு வார்த்தை என்னன்னு அவர் தான் இங்க வரல. அவர் ஏதாவது வார்த்தை சொல்லி அனுப்பிச்சாரோ? பெரிய பிராட்டியார் மூலமாக தான் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வராக புராணத்துல பெரிய பிராட்டியார் கேட்கிறா, இந்த பூமியில இவ்வளவு ஜனங்கள் இங்கே இத்தனை பேர் வந்து ஜனிச்சுட்டார்களே, இவர்களுக்கெல்லாம் நல்ல கதியை சொல்லு அப்படின்னும் பொழுது அங்க வராக சர்ம ஸ்லோகத்தை சொல்லிக்கிறார். ததஸ்தம் பிரியமானம் தூ காஷ்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதிம். பரமகதிக்கு அழைச்சிட்டு போயிடுவேங்கிறாருங்க. ஏன்னா வேதத்தின் ரூபத்திலே நாம வந்து ரெண்டு விதமான சரணாகதி எம்பெருமானுக்கு பண்றோம். ஒன்னு கிருதக்ஸ்மரான்னு சொல்றோம். இன்னொன்னு அக்னேனய சுபதா ராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான். வயுனம்னா ஞானம் நட்டோம். ஞானத்தாலே அந்த அக்னி ரூபமான எம்பெருமானே நயா நீ நை டு லீட், நல்ல கதிக்கு அழைச்சிட்டு போன்னு அர்த்தம். அதனால தான் இதுக்கு நயனம்னு பெயர். நல்லபடியா நமக்கு கண் பார்வை இருந்து நம்மளை அழைச்சிட்டு போறோம்னா இதுக்கு நயனம்னு பெயர். அதனால அந்த இடத்துல நயா அப்படின்னு நம்ம சரணாகதி பண்ணியிருக்கிறோம். எம்பெருமான் அதுக்கு பிரதி வார்த்தைகள் கொடுக்குறான். நாம ஒரு விஷயத்தை சொன்னா அதுக்கு பிரதி வார்த்தை சொன்னாதானே நம்ம விஷயத்தை ஏத்துட்டான்னு அர்த்தமாகுது. பிரதி துவனி கொடுக்கணும் இல்லையா? நாம கொடுத்த துவனி சரணாகதி துவனி கொடுத்துட்டோம்.
அதாவது அக்னே நயான் நயான் என்றும் கிருதக்கு ஸ்மர என்று ஸ்மர என்றும் நாம சொன்னா பிரதித்வனை பகவான் கொடுக்கிறான். அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதி. நான் என்னுடைய பக்தனை நான் ஸ்மரித்துப்பேன். கடைசி காலத்தில் உயிர் போற சந்தர்ப்பத்தில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் விளக்கி சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து இவர்கள் எல்லாரையும் விளக்கி அடியேன் சாட்சாத்தாக அந்த பக்தனை நினைத்துக் கொள்ளுகிறேன். அதோட மட்டும் இல்லை, நயாமி பரமாங்கதி, நல்ல கதி கழிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல ஸ்மராமிங்கிறதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணும்போது ஸ்மாரயாமி, ஸ்மரிக்கும்படியாக செய்கிறேன் என்றால் சொல்லுகிறார். அதாவது ஞானம் பக்தி வைராக்கியத்தை ஒரே க்ஷணத்துல கொடுத்துட்டு அந்த ஞானம் பக்தி வைராக்கியம் உனக்கு இருந்தது, அதனாலே உன்னை என் திருவடியில சேர்த்துக்கிறேன்னு அந்த யோக்கியதையை காட்டி எம்பெருமான் சேர்த்துக் கொள்ளுகிறானே. அது அந்த சரம ஸ்லோகத்துல சொன்ன வார்த்தை என்ன? அந்த வார்த்தை என்னாச்சு? மறுமொழி ஏதாவது பேசினானோ? இந்த இடத்துல தாளாளன் வார்த்தை என்னன்னு கேட்கிறாங்க. அந்த தாளாளன் வார்த்தை என்னன்னா இந்த வார்த்தைங்கிறத நம்ம சரம ஸ்லோகாதி அழுத பின்னாடியும் வரப்போறது. அதனால இது கேட்கும் பொழுது அந்த வார்த்தை அவன் பேசின விஷயங்கள் என்ன ஆச்சு, அவன் வேற ஏதாவது மறுமொழி சொன்னானா என்றெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறாள். அர்த்தம் புதியும்படியான பாசுரங்கள் ஒவ்வொன்றும். அதுக்கடுத்தது ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டன்னை ஈடழிய போயினவால் குளிரறிவு வேங்கடத்தன் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்காள் ஆவி காத்திருப்பேனே. அழியத்த மேகங்காள் அப்படியே அருளையே கருணமழை அப்படின்னு எம்பெருமானுக்கு இங்க மேகங்காள் என்ற ஒரு கால் எம்பெருமானையே நேர அழைக்கிறாளோன்னு தோணுகிறது. அழியத்த மேகங்காள் அப்பேர் அருள் புரிய கடவ மேகங்களே. ஏன்னா அதுவும் அருள் தான். ஜலம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில வாழவே முடியாது இல்லையா? ஜலாதிசயம் நமக்கு ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில. பல விஷயங்களுக்கு அது உபயோகப்படுறது. அதனால அப்பேற்பட்ட அருள் புரிய கடவ ஜலமே இல்லைன்னா அப்புறம் எங்கேருந்து சாகுபடி செய்யறது? ஒரு ராஜாவுக்கு கூட ராமாயணம் வர்ணிக்கிறது, ஒரு ராஜா எந்த ராஜரீகமான காரியங்களையும் சாதிச்சுட்டு போயிடுவான். ஆனால் மழை அப்படிங்கிறது மட்டும் அவனுடைய அதீனத்தில் இல்லை. அது எம்பெருமானுடைய காருண்யாதிசயம் இருந்தால் மட்டும்தான் மழைங்கிறதே பொழியும். அப்படிங்கிறதுனாலே இந்திரனை ஏவி மழை பொழிய வைக்கிறானே எம்பெருமான், நமக்கு நல்லது செய்கிறானே. அந்த மழையானது எம்பெருமானுடைய அதீனமா இருக்கிறதுனாலே அதனால ராஜா கூட மழையை எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஒரு சாதாரண ஒரு காணி நிலம் வச்சுட்டு இருக்கவனே மழையில்லாட்சி மேல ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னா அப்ப நாட்டையே கட்டி ஆளக்கூடிய ராஜாவுக்கு தான் மழை ஜலம் அப்படிங்கிறதுடைய பெருமை புரியும். அப்பேற்பட்ட விஷயங்கள் இந்த அழியத்த மேகங்காள் அப்படின்னு அழிக்கக்கூடிய பெருமை கருணையே மழையாக பொழியக்கூடிய மேகங்களே, அருள் புரிய கடவ மேகங்களே. இனி ஒளிவண்ணம் வளை சிந்தை இப்பேற்பட்ட ஒளி வண்ணம்னா தேகத்தினுடைய காந்தி, அதனுடைய நிறம், தேக காந்தியே ஒரு நிறம் கொடுக்கிறது. அப்பேற்பட்ட நிறமும் வளைகளும் நெஞ்சும் உறக்கமும் ஆகிய இவையெல்லாம் என்னுடைய என்ன ஆச்சுங்கள தைரியமே காரணமாக என்னை உபேட்சித்துட்டு என் சீர்குலையும்படி நீங்கி போயிடுது. எல்லாமே எனக்கு அப்படி இருக்க வேண்டியது இல்லையா? இது நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். இந்த இடத்துல வளைகள்லாம் 2 சந்தர்ப்பத்தில் உடையிறது ஸ்திரீகளுக்கு. எம்பெருமான் ஆலிங்கனம் பண்ணா சந்தோஷத்தின் காரணமாக உடல் பெருத்து அந்த வளைகள்லாம் அதனுடைய விஷயம் பொறாமையாலே பட்டு பட்டுன்னு வெடிக்கிறது. இல்லை எம்பெருமான் விட்டு போயிட்டான் விஸ்லேஷ சந்தர்ப்பத்திலே அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா இவர்கள்லாம் மேனி மெலிந்து போய் வளைகள்லாம் கீழே தானே தளர்ந்து விழுந்து அப்படியே உடைகிறது. இது 2 சந்தர்ப்பத்திலே இப்படி ஆகுது. சம்ஸ்லேஷத்திலையும் உடைகிறது, விஸ்லேஷத்தையும் உடைகிறது. தானா எல்லாம் போயிடுறது கையை விட்டு. இப்போ விஸ்லேஷத்தை செய்யா இருப்பதனாலே மேகங்களை பார்த்து விழிக்கும் பொழுது அருளே பொருளியக்கூடிய இந்த மேகங்களே அந்த எம்பெருமான் இன்னும் இது வரைக்கும் வரவில்லையே. எளிமையால் அப்படின்னு சொல்றதுனாலே இந்த இடத்துல அழியத்த மேகங்காள் என்னுடைய ஒளிவண்ணம் வளை சிந்தை அப்பே ஆகத்தோடு இவையெல்லாம் உறக்கம் ஆகிய இவையெல்லாம் என்னுடைய நைச்சானுசந்தானம் பாவிச்சுருக்கேனே. அப்படியே இப்படி இருக்கக்கூடிய எனக்கு இப்படி தைரியமே காரணமாக என்னை உபேட்சித்துட்டு என் சீர்குலையும்படி எல்லாம் நீங்கி போயிடுது. இதெல்லாம் என் ஆகம்னு சொன்னா ஹிருதயம் கூட பிளந்து போகும்படியா இருக்கு. ஆகம்னா சரீரம், ஆக்கை சொல்றோம் இல்லையா, அதுவும் சரீரம்னு எடுத்துக்கலாம், ஹிருதயம்னு எடுத்துக்கலாம். ஐயோ நான் என்ன சொல்லுவேன், ஆல் அந்தோ அப்படின்னு
குளிரறிவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி. அந்த குளிர்ந்த அருவிகளை உடைய அப்பேற்பட்ட திருமலை எழுந்திருக்கக்கூடிய என்னுடைய கண்ணபிரானுடைய திருக்கல்யாண குணங்களை வாயார பாடி 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 ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடி வாணுதலேன்னு 2ஆம் பத்துல 4ஆம் பதிகத்தில் தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ஆடி ஆடி அகங்கரைந்து, அதோடு அகம் கரையிறது, அகம் கரையிறது, இசை பாடி பாடி அப்படிங்கிறதுனால வாயார இங்க பாடுதல் தான் வாய் பெற்ற பயன். இந்த கலிகாலத்திலே திருநாமத்தை சொல்லுவதுதான் பயன் அப்படின்னு பாகவதமும் சொல்றது. ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு தர்மங்கள் உண்டு. தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னு. ஏன்னா மற்ற எதுக்கும் அதிகாரம் கிடையாது. தியானம்னு உட்கார்ந்தா கூட அடிவயிறு சூடு ஏற்படுறது, அது கிருதயுகத்தினுடைய தர்மம்னா அது. அதே மாதிரி யஜ்ஞாகாதிகள் பண்ணிதான் எம்பெருமான் அடையலாம்ங்கிறது திரேதாயுகத்தினுடைய பெருமையா இருக்கு. அதை இப்ப செய்யறோம்னு வந்தா பலவிதமான லோபங்கள், மந்திரலோப, தந்திரலோப, கிரியாலோப, திரவியலோப, ஆஜ்யலோப, ஸ்ரத்தா லோபங்கள்னு பலவிதமான லோபங்கள் வந்துட்டதுனாலே அது கூட சரியா அமைய மாட்டேங்குது. ஏன்னா கர்த்தா காரயிதா 2 பேரும் சரியா இருந்தா தான் அதுக்கு உண்டான உண்மையான பலன் கிடைக்கும். அது இப்ப இல்லாம போயிடுது. துவாபரே அர்ச்சைன்னு அர்ச்சனா பദ്ധதினாலே துவாபர யுகத்துல எம்பெருமான் அடைந்தார்கள்னா அதை போல இப்ப சரியானபடி செய்ய முடியல. ஒவ்வொருவருக்கும் இன்ன கிரியை இப்படி பദ്ധதிகள்னு தெரியல. அதுவும் போயிடுது. எல்லாமே கல்மஷ சித்தமா போயிடுது. எல்லாம் கலுஷித்தமான இந்த சித்தமாயிருந்து ஹிருதயமும் அப்படி ஆகி பேச்சும் அப்படி இருந்து. ஏன்னா இவர்கள்லாம் குட்டிலர்கள், கௌட்டில்யர்கள்னு பேர். நேர்மைங்கிறது ஆர்ஜவம், ஆர்ஜவத்துக்கு எதிரானது குட்டிலம். பேசுபவர்கள்லாம் மனசுல ஒண்ணு, வாக்குல ஒண்ணு, செயல்ல ஒண்ணுன்னு இருக்கிறார்கள். மனசன்யது, வச்சன்யது, கர்மன்யது, துராத்மனான்னு. அப்ப எல்லாம் கல்மஷித்தமா போயிடுச்சுன்னா என்னதான் கதி கலியுகத்துல அப்படின்னு வரும்பொழுது 3 யுகத்தால் அடைய முடியாத விஷயத்தால் எம்பெருமான் அடைய வேண்டும் என்றால் வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சமிப்பார் மனுஷரேன்னு ஆழ்வார் தெரிவிச்சாரு. அதன்படி இந்த வேத முதல்வனை பாடுதல் தான். ஆண்டாலும் அது திருப்பாவை பூரா பாடுதலை காட்டிவிட்டதுனாலே குளிரறிவு வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடின்னு அந்த கோவிந்தனுடைய குணங்களை பாடுறது, கண்ணபிரானுடைய கல்யாண குணங்களை பாடினா உடனே வந்துடுவான். வர்றது வேகமா வருவான். அனுகிரகம் நின்று நிதானித்து ஆசையோட சம்சிலேஷித்து ஆலிங்கனம் பண்ணி மறு வார்த்தைகள்லாம் சொல்லி நம்மளை அப்படியே சேர்த்து கொள்ளுவனே, அது கோவிந்தனுடைய பெருமை. வரும்போது வேகமா எப்படி வருவான்னு கேட்டா, காலே நிருசிம்மா நரலோக மனோபிராமம், நீ வேகமா வரணும். நிருசிம்மன் எப்படி ஸ்தம்பத்துல வேகமா வந்து ஆவேசிச்சு இருந்துட்டாரோ அதுபோல நீ அந்த வேகத்துக்கு உடனே வரணும், ஆசு சீக்கிரம் வரணும். ஆனால் நின்று நிதான் என் மனசுக்கு அபிராமமான திருமேனியோட வரணும், கோவிந்தனா வரணும், நிருசிம்ம முகத்தோட வரக்கூடாது அப்படின்னு ருக்மிணி பிராட்டியார் தெரிவிச்சாரு. அதை போல இந்த இடத்துல ஆண்டாளும் விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த கோவிந்தன் என்னுடைய விஷயத்துக்கு இலக்கானவன், நான் அனுபவிக்கும்படியா இருக்கக்கூடியவன். அவனுடைய கல்யாண குணங்களை ஆச்சரியமா அனுபவித்து அதன் மூலமாக என்னென்ன ஆகுமோ தெரியாதுங்கிற போல இருக்கிற நிலைமையில இருக்கிறேனே. அதன் கோவிந்தன் குணம் பாடி அவனுடைய திருக்கல்யாண குணங்களை வாயார பாடிக்கொண்டு அந்த பாட்டே தாரகமாக ஆவி காத்திருப்பேனே. இந்த பிராணன் அவன் பேரை சொல்லி ஒரு கால பிராணன் போகும்படி ஆயிட்டுனா என்ன பண்றது? இந்த 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 கலிகாலத்துல நம்ம சரியா இருக்கவே முடியல. ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ அப்படின்னார். சொன்னால் விரோதம் இது. ஆகிலும் நான் என்ன சொன்னாலும் யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அதனால நான் என்ன பண்றேன், நன்னாதார் முருவலிப்ப நல்லுற்றார் கரைந்தேங்க எண்ணாரார் துயர் விளைக்கும் இவையன்ன உலகியற்கை அப்படின்னு கேட்டுட்டு பணிகண்டாய் சாமாரேன்னு அந்த பாசுரத்தை பூர்த்தி பண்றார். கண்ணாளா கடல் கடைந்தாய் உனகழக்கே வரும் பரிசு தன்னாவாதடியேனை பணிகண்டாய் சாமாரே, நான் சாகும்படியா பண்ணிவிடேன், என்ன நான் ஏன் இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் கேட்டு ரொம்ப தாவப்பட்டிருக்கிறார். அந்த தாவம் எல்லாம் இந்த இடத்துல கல்யாண குணங்கள் பாடி பாடி நான் இருக்கிறேன், என் ஆவி காத்துன்னு இருக்கிறதுக்கு காரணமே அவன் வருவான்ங்கிறது. நாம நம்ம ஆவியை போக்கிக்கிறது இல்லை. சீதா பிராட்டியார் 10 மாசம் கடந்தாலே, ஏன் போயிருக்கலாமே,
சிறிய திருவடி மறுவார்த்தை பேசும்போது கூட அவர் மூலமா பெரிய விஸ்வரூபத்தை காட்டினாரே. அப்போ அவர் பெரிய மகாத்மா தான் தெரிஞ்சுட்டு ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வலது தோளில் எழுந்தருளி போயிருக்கலாமே, கூடாது. எம்பெருமான் இருக்கும் பொழுது அவன் மறுமொழி நம்மகிட்ட பேசி அவன் கை கொடுத்து ஞான கைதான் காலக்கழிவு செய்யலேன்னு சொல்ற பிரகாரம் அவன் ஸ்வீகரிக்கணுமே தவிர நாம் போகிறது நம்ம முயற்சிங்கிறது கூடவே கூடாது. சம்பிரதாயத்துக்கு ஒத்தே வராது. அதனால்தான் படி தாண்டாதவளாக இருக்க வேணும்னு தாயார்கள்லாம் சொல்ற பாசுரங்கள் விஷயங்கள் தான். தாயார் பாசுரமா வரக்கூடியதுதான் இப்படி படி தாண்டி போயிடக்கூடாதுமா, அவன் வர வேணும், அவன் ஸ்வீகரிக்க வேணுங்கிற விஷயத்தை சம்பிரதாயார்த்தமா தெரிவிக்கும்படியாக ஆழ்வார்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். அதை போல நான் ஆவி காத்துன்னு இருக்கிறேன், ஆவி காத்திருப்பேன். பிராணனை ரட்சிக்க என்னால் முடியுமா? அப்படி அவன் குணங்களை பாடுறேன், நான் என்னால் இருக்க முடியல. ஆனால் அதுக்காக கிரகத்தை தாண்டி போயிட முடியுமா? கண்ணாலன் கோடித்து கண்ணி தன்னை கைப்பிடிப்பான்னு எவனோ சிசுபாலன்லாம் ஆசைப்பட்டிருந்தான் ருக்மிணி பிராட்டிய. ஆனா கடைசியில பெண்ணாளன் பேரும் அரங்கமே சொல்லும்படியா அவன் ஸ்வீகரிச்சான். அவன் தான் ருக்மிணி பிராட்டி இருந்த ஸ்தானத்துல இருந்தால் அவன் அங்கீகாரம் பண்ணினான். அதுபோல இருக்கக்கூடிய ஸ்தானத்துல தான் இருக்கிற ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வரத்தை செங்கன்மால் தான் கொண்டு போனான். அப்படின்னா ஹிருதயாவகாசத்தாலே கொண்டு போயிட்டானே தவிர வாஸ்தவத்தில் இவர் தான் கொண்டு போய் திருவரங்கத்துல சேர்க்கிறார் ஆண்டாள. அதுபோல செங்கன்மால் தான் கொண்டு போன ஹிருதயம் அப்படியே பறிபோயிடுத்து. அவருடைய ஹிருதயம், ஆண்டாளுடைய ஹிருதயம் பறிபோயாச்சு. அதுபோல இந்த இடத்துல நான் ஆவி காத்திருப்பேனே இருக்க முடியுமா? போந்தானேன்னு கொண்ட போந்தானோன்னு எடுத்துட்டு இல்லையா கேள்வி கேட்டதாக. அது மாதிரி ஆவி காத்திருப்பேனே என்னால் இருக்க முடியுமா? ரட்சணம் பண்ணிட்டு என்னால் இருக்க முடியலையே. பரரட்சணம் அவன் அல்லவோ ஸ்வீகரிக்கணும். அதுக்கு தானே பரக்கத்தை ஸ்வீகாரம்னு பெயர். அதனால என்னை ஸ்வீகரிக்க வேண்டிய விஷயம் அவன்தாக ஆழியத்த மேகங்காள். ஆவி காத்திருப்பேனே, நான் ஆவி காத்திருக்க முடியுமா என்றெல்லாம் அவனை கேள்வி கேட்கிறாள். மூன்றாவதாக மின்னாகத் தெழுகின்ற மேகங்காள் வேங்கடத்து தன்னாகத் திருமங்கை தங்கிய சீர் மார்வர்க்கு என்னாகத் திளங்கொங்கை விரும்பித்தான் நாடோறும் பொன்னாகம் புல்குதற்கு என் புரிவுடைமை செப்புமினே. செப்புமின் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். என்ன கேட்கிறான்? ஆகத்து மின்னெழுகின்ற மேகங்காள். சரீரத்திலே மின்னல் தோன்ற பெற்ற மேகங்களே. இந்த சரீரத்திலே எப்படி ஒரு மின்னல் எம்பெருமானுடைய ஒரு திருமேனியிலே வக்ஷஸ்தலத்திலே இறையும் அகதகில்லேன்னு இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் அது ஒரு மின்னல் கொடி போலே. அதுபோல சரீரத்திலே மின்னல் தோன்ற பெற்ற மேகங்களே. உங்களுடைய சரீரம் இருக்கு, மேகமாகிய சரீரம், அதை கொண்டு பார்த்தோமே ஆனால் அதுல மின்னல் இருக்கு. அந்த மின்னல் தோன்ற பெற்ற மேகங்களே. அதனால ஆகத்து மின்னெழுகின்ற மேகங்கள். மின்னாகத்துன்னு பாசுரம், ஆகத்து மின் என்று அதை சமன்வயப்படுத்தின்னு பார்க்கணும். அதை என் ஆகத்து இளங்கொங்கை, என் மார்பில் உண்டான அந்த இளமுலைகளை, அதாவது இது உபனிஷத் பாகம். மறுபடியும் உபனிஷத்துன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதே நம்ம உபனிஷத்தினுடைய உச்சியில தான் உபனிஷதர்த்தம் உலூக்கலே நிபத்தம்னு சொல்றாருங்க. உபனிஷத் எது உண்டு, உபனிஷத்தினுடைய அர்த்தமாக எது இருக்கக்கூடியதோ அது எங்கேயோ ஒரு போய் எளிமையாக ஒரு உரல்ல கட்டுப்பட்டு கிடக்கிறது அப்படின்னு மகான்கள் ஆச்சரியப்படுறார்கள் இல்லையா? அதை போல இந்த இடத்துல இவள் தெரிவிக்கிற விஷயங்கள் எல்லாம் என்னுடைய இளங்கொங்கைனா அந்த உபனிஷத் பாகமாகி எம்பெருமான் அந்த நான் விரும்பி பொன்னாகம் புல்குதற்கு அந்த எம்பெருமான விரும்பி அழகிய தம் மார்போடே அணைய வேணும் அப்படிங்கிற விஷயத்திலே நாள்தோறும் ஒன் புரிவுடைமை, நாள்தோறும் நித்தியமும் சதா சர்வ காலமும் நடத்தும். ஏதோ ஒரு க்ஷணம் ஆயிடுத்து போரும் பார்த்துட்டோம்னு கிளம்புறதில்லை. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழ்தரும் அப்பொழுதைக்கப்பொழுது என்னார அமுதமேன்னு சொல்ற பிரகாரம் நாள்தோறும் நித்தியமும் ஒரு புரிவுடைமை. எனக்கு ஆசை இருக்கிறபடியை வேங்கட திருமலை இருக்கக்கூடிய தன்னாகம் திருமங்கை தங்கிய சீர் மார்வர்க்கு செப்புமின், தனது திருமேனியில் பிராட்டி எழுந்தருளிருக்க பெற்ற திருமார்பை உடைய அந்த படைத்த பெருமானுக்கு என் விஷயத்தை போய் சொல்லுங்கள். நான் இப்படி தாவப்பட்டு இப்படி ஒருத்தர் என்னையும் உழலென்மீன்களேன்னு ஆழ்வார். அது பிரகாரம் நானும் இப்படி ஒரு இருக்கிறேன்னு போய் அங்க போய் சொல்லுங்கள், எம்பெருமான்கிட்ட போய் சொல்லுங்கள். ரொம்ப தாவப்பட்டு கிடக்கிறேன், என்னை சம்ஸ்லேஷிக்க வரேன்னு காலத்துல வரேன்னு சொன்னவன் இப்ப கார்கால மேகங்களை நீங்கள் வந்துட்டீர்கள், பெருமாள் இன்னும் வரலையே அப்படின்னு தாவப்பட்டு அழைக்கிறாள் இந்த இடத்துல.
ஆகம் அப்படிங்கிறதுக்கு மார்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது ஹிருதயாவகாசம்னு உண்டு. என் மார்போடு அணைக்கிறேன்னு சொன்னானே. பெரிய பிராட்டியார் மார்போடு அணைச்சிருக்கிறாள் சக்கரவர்த்தி திருமகனை, அதாவது சீதா பிராட்டியார். எப்பொழுதும் கேட்டா அந்த பர்த்தாரம் பரிசஸ்வஜே அப்படிங்கிறாங்க. பர்த்தா அப்படின்னு அதாவது தன்னுடைய 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணின பிறகு எம்பெருமான் அப்படி ஒரு வீரஸ்ரீயோட வரும்பொழுது அவனை பரிதகா ஸ்வஜே முலையாலே கட்டி அணைத்தாள். இப்படி முன்பக்கம் பின்பக்கம் தோளாலே என்று எல்லா பக்கத்திலும் அணைத்தாள் என்று வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜேன்னு சொல்லும்படியாக அப்படி அணைத்திருக்கிறாளே. அதுபோல நான் இருக்க வேண்டாமா? எம்பெருமானுடைய சம்ஸ்லேஷ தசை என்னை ஆலிங்கனம் பண்ணுவதாக சொன்னானே, இன்னமும் வரவில்லையே என்று ரொம்ப தாவப்பட்டு பேசுகிறாள் படத்திலே. வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்காள் வேங்கடத்து தேன் கொண்ட மலர்ச்சிதரத் திரண்டேறி பொழிவீர்கள் ஊன் கொண்ட வள்ளுகிறாள் இரணியனை உடலிடந்தான் தான் கொண்ட சரிவளைகள் தருமாகில் சாற்றுமினே. திருமலையிலே அப்பேற்பட்ட தேன் கொண்ட மலர் சிதறம் இருக்கக்கூடிய தேன் நிறைந்த புஷ்பங்கள் சிதறும்படி. அடேயப்பா, என்ன ஆச்சரியமான பாசுரங்கள்! ஆழ்வாரும் தெரிவிக்கிறார், சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்துன்னு ஆழ்வார். அதுபோல அங்கே பேர் புஷ்பங்கள்லாம் அப்படி தேன் போல சுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய புஷ்பங்களாலே நிறைய பெற்ற சிதறும்படியாக இருக்கக்கூடிய இரண்டேறி பொழிவீர் திரண்டேறி பொழிவில் திரள் திரளாக ஆகாயத்திலே மழை பொழிகின்றவையும் அப்பேற்பட்ட வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்காள் ஆகாயத்தை கபலீகரித்து கொண்டு ஓங்கி கிளம்பி இருக்கக்கூடிய அந்த பேருடைய காலமேகங்களே என்று காலமேகத்தை அழைக்கிறாள் இந்த இடத்துல. அப்புறம் ஊன் கொண்ட வள்ளுகிறாள் வலிமை உள்ளவனான கூர்மை நகங்களை உடையவன் அப்பேற்பட்ட நகங்களாலே இரணியனை உடல் இடந்தான். அந்த இரண்யாசுரன் அவனை உடலை பிளந்தெறியும்படியாக, ஆனால் வேற வார்த்தையால் சொல்லமானா அப்படியே புள்ளின் வாய் கீழ்ந்தானே பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திம பாடி போயின்னு அங்கே 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல அந்த கிள்ளி களையிறது நகங்களே ஆயுதமாக இருக்கு. சக்கரவர்த்தி திருமகனும் அதை தான் சொல்கிறான், எனக்கு நகங்களே ஆயுதமாக இருக்க, உங்கள் பாடு பற்றி எப்படியாவது போங்கடான்னு சுக்ரீவாதிகளை பார்த்து எம்பெருமான் சொல்லிட்டான் கோபப்பட்டு விபீஷண சரணாகதி கட்டத்திலே. அப்போ எனக்கு நகமே போரும் எனக்கு அப்படின்னுட்டான் அந்த இடத்துல. எனக்கு அதுவே ஆயுதம், அதுவே போரும், நீங்கள் யாருமே எனக்கு தேவையில்லை என்று சொல்லும்படியாக இந்த இடத்திலையும் அப்பேற்பட்ட இரணியனை உடல் இடந்தது. அந்த நகங்கள் கூறிய நகங்களாலே இரணியனை உடல் இடந்தான். இரண்யாசுரனுடைய உடலை பிளந்து போட்டுட்டானே. அப்பேற்பட்ட பிளந்த அப்பேறு எம்பெருமான் கொண்ட சரிவளைகள் என்னிடத்து கொள்ளை கொண்டு போன அந்த கைவளைகளை திருப்பி கொடுப்பதாக இருந்தால் எனது அவஸ்தையை அவருக்கு தெரிவியுங்கள். அதாவது சாற்றுமின் தருமாகில் கொடுக்குறான். ஒரு கால் வளையெல்லாம் கூட அபகரிச்சுட்டு போயிட்டான். எங்கிட்டேன் எதுவுமே இல்லை, தான் கொண்ட சரிவைகள் தருமாகில் சாற்றுமின் அப்படின்னு சொல்றதுனாலே எம்பெருமான் ஆண்டாளா இருந்து சரிவளைகள் கொண்டானோ அப்படின்னு, அதாவது ஆண்டாள் இருந்து சரிவளைகள்லாம் எடுத்துன்னு போயிட்டானோ அப்படின்னா அவன் இவளை விட்டு பிரிந்தாலும் இவள் மேனிலேருந்து எல்லாமே தானே போயிடும் இல்லையா. தானே மெலிந்த தேகமாக ஆகி பசலை நிறமெல்லாம் ஏறி அது என்னவோ மாதிரி ஆகி போய் வளைகள்லாம் கீழே விழுந்து உடையிறதுன்னு சொன்னோமே. அதை போல இப்போ இந்த இடத்துல ஆண்டாள் இவன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டதுனாலே மெலிந்த தேகமாக இருப்பதனாலே வளைகள்லாம் தானே கழண்டு போயிடுது. அது எம்பெருமான் எடுத்துட்டு போனதாக இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறாளிங்க. அது எம்பெருமான் கொண்டு போனான்னா என்ன, அதெல்லாம் கூட போயிடுது. அது எம்பெருமான் காரணமாக அதெல்லாம் போயிடுது. அதெல்லாம் கொடுப்பானான்னு கேளுங்கள். சாற்றுமின் அவன் விஷயத்துல போய் தெரிவிங்கள் அப்படின்றாங்க. இங்க வியாக்கியான ஸ்ரீசூக்தி சாற்றுமினே அவன் தருகிலும் தரான், கொடுக்கலேன்னு போயிட்டாலும் போகிறான், நீங்கள் போய் அறிவியுங்கள். இது மாதிரி இப்பொழுது மீண்டும் கொடுப்பாயா என்று கேட்கும்படியாக செய்யுங்கள் என்று மேகத்தை தூது விடுகிறாள் ஆண்டாள். சலங்கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்காள் மாவலியை நிலங்கொண்டான் வேங்கடத்தே நிறந்தேறி பொழிவீர்கள் உலகுண்ட இளங்கனி போல் உள்மெலிய புகுந்து என்னை நலங்கொண்ட நாரணர்க்கு என் நடல நோய் செப்புமினே. சலம் கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்கள் தண்ணி குளிர் அதாவது தன் அழகிய அழகிய தன்மை நீர் குளிர்ச்சி பொருந்திய அர்த்தம். அதனால இங்கே அப்பேற்பட்ட சலம் கொண்டு கிளர்ந்தெழுந்த சமுத்திர ஜலத்தை
ஜலம் ஜலம் கொண்ட சலம்னா ஜலம். சம்ஸ்கிருத வார்த்தைகள்லாம் எப்பவுமே இப்பதானே சொன்னேன். சாமம்னா ஷியாமளம்ங்கிறது சாமம்னு ஆச்சு, தட்சிணைங்கிறது தக்கணைன்னு ஆச்சுன்றா போல, விட்டுன்னா விஷ்ணு விட்டுன்னு சொல்றது போல இந்த இடத்துல சலம் கொண்டு ஜலத்தை அப்படியே முகுந்து இழுத்துக்கிறது. ஜலம் சமுத்திர ஜலத்தை முகந்து கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்கள் அப்படி மேல கிளம்பி விளைகின்ற அப்படியே நின்று நிதானமாக இருக்கக்கூடிய தன்முகில்கள் குளிர்ந்த மேகங்களே. மாபலியை நிலங்கொண்டான், மகாபலியிலிருந்து அப்பேற்பட்ட விஷயத்தை நிலம் கொண்டவன் தன்னுடைய குஞ்சு பாதத்தாலே 3 அடி வேணும்னு கேட்டுட்டு திரிபதானி சம்மிதா மம என்னுடைய பாதத்துக்கு ஏத்தாப்புல நீ கொடுக்க வேணும் அப்படின்னு கேட்டான். இது என்னடா நீ கேட்கறது ரொம்ப ஐயா பிள்ளைத்தனமா பேசுறீங்க, இந்த சின்ன பாதத்தை காட்டி இதால 3 அடி வேணும்னா ஒரு நம்முடைய கணக்குக்கு கொஞ்சம் கூட வராதே, 1 சதுர அடி கூட கிடைக்காதேப்பா, உன்னுடைய காலால அளப்பேன்னு சொல்றீங்க, நிறைய கேட்டுக்கோன்னு சொல்லும் பொழுது வித்தம் யாவத் பிரயோஜனம் அப்படிங்கிறான் பகவான். அந்த இடத்துல எவ்வளவு போருமோ அவ்வளவுதான், கண்டபடி வச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு அதனாலே பயம் ஏற்பட்டு பல கஷ்டங்கள் உண்டாகும்படியாக சேர்த்து வைப்பதனாலே என்ன பயன், அதனாலே என்ன பலன்னு கேட்கிறான் எம்பெருமான். வித்தம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் இருக்கணும். வித்தம்னா தனம், அதாவது இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு வேண்டிய அளவுதான் இருக்கணுமே தவிர கண்டபடி சேர்த்து வைப்பதில்லையே. வித்தம் யாவத் பிரயோஜனம். அதுபோல இங்க கேட்டான் மகாபலி சக்கரவர்த்தி நிலை. சரி கொடுத்தேன்னு தாரவாத்து கொடுத்துட்டான். சுக்கராச்சாரியான் தடுத்து பார்த்தார், அதுக்கு மேல ஒன்றும் முடியல. அவனும் பிராமணியன் சத்தியசந்தன் வதான்யன், சத்தியசந்தன் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டுனாலும் கொடுத்துட்டான். ஆனா அளக்கும் பொழுது பெரிய காலால் அளந்த பொழுது அவனுடைய புள்ள நமுச்சி வந்தான், மகாபலிய புள்ள. என் இது மாயம் என்னப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய அப்படியே தூக்கி எரிஞ்சுட்டான் ஆகாசத்துல, போடா பயலே அப்படின்னு அவனை. ஏன்னா எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா, உங்க அப்பனுக்கு நான் அனுகிரகம் பண்ண காத்துன்னு இருக்க, நீ இடையில தடுக்கிறதாவது. முன்னைய வண்ணமே கொள், நீ எப்படி முன்ன வண்ண சின்ன மாணிக்குரல் ரூபாய் வந்த இல்லையா, அது போல நீ வரணும், அந்த பாதத்தால் அளக்கணும். முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன என்று அப்படித்தான் நீ அளக்கணுமே தவிர கண்டபடி அளத்தால் ஆகாது அப்படின்னு ஏதோ பேசினத்துக்கு எம்பெருமான் சுழற்றி ஆகாசத்துல தூக்கி எறிஞ்ச மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றியன்னுட்டார். அதை போல இந்த இடத்துல நேர மகாபலி சக்கரவர்த்தியில வரார். மாபலியை நிலம் கொண்டான், அப்பேற்பட்ட நிலம் அவனிடத்திலிருந்து பூமியை சுவாதீனப்படுத்தி இந்திரனுக்கு கொடுக்க அமைப்பது. எம்பெருமான் எழுந்தொழிருக்கிற அந்த திருமலையிலே அப்பேற்பட்ட எம்பெருமான் அவன் எங்க எழுந்தொழிருக்கிறான், திருமலையில எழுந்தொழிருக்கிறான். அப்பேற்பட்ட திருமலையிலே அப்படியே கிளர்ந்து ஏறி பரவீர்கள், அப்படியே அந்த பரவி உயர இருந்து பொழிவீர்கள், பொழிகின்ற மேகங்களே. அதாவது அந்த திருமலைக்கு மேல இருந்து, மலை மேலத்தான் வாசம் மேகம்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல அந்த எம்பெருமான் எழுந்தொழிக்கக்கூடிய திருமலையில அதுக்கு மேல நின்று நிதானித்து பொழிவீர்கள். அப்படி பொழிகின்ற மேகங்களே அப்பேற்பட்ட ஓர்குண்ட விளங்கனி போல் உள்மெலியா அப்பேற்பட்ட பெருங்கொலிக்கள் புஜித்த விளாம்பழம் போலே நான் உள்மெலியும்படியாக புகுந்து என்னுள்ளே பிரவேசித்து என்னை, அதாவது என்னுடைய நலங்கொண்ட நாரணர்க்கு நிறைவுகளை அபகரித்த, என்னுடைய நிறைவுகள் எல்லாம் எது உண்டோ அது எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போனானே அந்த நாரணருக்கு என் நடல நோய் செப்புமினே, என்னுடைய அப்பேற்பட்ட வியாதி என்ன துக்க வியாதிங்கிறது எது உண்டோ அது தெரிவியுங்கள். கொன்று உயிருண்ணும் விஷாதி பகபசி தீயனவெல்லாம் நின்று உலகில் கடிவான் நேமிப்பிரான் தமர் போந்தார்னு நேமிப்பிரான் தமர் அடியார்களுக்கே அந்த நிலைமைனா அடியேன் அவளுடையவே பிராட்டி, அவளுடைய ஒரு பாரியா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள் அடியேன், அதனால அடியேன் ஸ்வீகரிக்க வேண்டாமோ என்று என்னுடைய நடல நோய் செப்புமினே, நான் எவ்வளவு தாபப்படுகிறேன் என்று போய் சொல்லுங்கள் என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறாள் இங்க. சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில்காள் வேங்கடத்து செங்கண்மால் சேவடிக்கு அடிவீழ்ச்சி விண்ணப்பம் கொங்கமேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்து ஒரு நாள் தங்குமேல் என்னாபி தங்குமென்று உரையீரே. அதாவது சங்கம் கடல் கடைந்தான், சங்குகளை உடைத்தான், பெருமை வாய்ந்தது. ரத்னாகரம்னு சொல்லக்கூடிய சமுத்திரம் எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது. சங்குகளை உடைத்தாயும் பெருமை வாய்ந்ததுமான கடலை கடைந்தருளின பெருமான் எழுந்தருளக்கூடிய திருமலை.
அவன் அப்பேருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டாள் ஆச்சரியமா தெரிவிக்கிறாள். மாபலி சக்கரவர்த்தியிலேருந்து வாங்கினது, அவனுடைய கொள்ளு தாத்தாவா இருக்கக்கூடிய இரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணினது என்று பல விஷயங்களை ஆண்டாள் தன்னுடைய புராண இதிகாச விஷயங்கள்லாம் காட்டிண்டே வரும்பொழுது இந்த இடத்துல சங்கமா கடல் கடைந்தான் அப்பேற்பட்ட கடல் கடைந்த விஷயத்தையும் தெரிவிச்சுட்டாள் இந்த இடத்துல. அப்படி எம்பெருமான் தானாகவே ஒரு ஆமை ரூபமாக ஆகி எல்லாத்தையும் கடையிறான். ஏன்னா தேவர்கள் அசுரர்கள் முதல்ல கடைய ஆரம்பித்து வாசுகின்ற ஒரு பாம்பையை கயிறாக கட்டி மந்திரமலையை போட்டு கடையும் பொழுது அது விஷவாயுவை கக்கித்தோ இல்லையோ உடனே அங்கே இருக்கக்கூடிய விஷத்தை என்ன பண்ணுறது, அதனுடைய தீ அதனுடைய வேகம் காரணமாக பயந்து சிதறி ஓடினார்களே தேவர்களும் அசுரர்களும். உடனே தானே கடைகிறேன்னு மேகஷ்யாமகா கனக பரிதிகி கர்ண வித்யோத வித்யுத்துன்னு மலை மேல சுத்தி அதை அந்த வாசுகியை தானே வாலையும் வாயையும் பிடிச்சுட்டு ஆச்சரியமா கடைகிறான்னு பாகவதம் வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட எம்பெருமான் கடைகிறான். அவனே தங்க விஷயத்தை கடைந்து பெருமை வாய்ந்த கடலை கடைந்தருளின எல்லாருக்கும் அப்பேற்பட்ட அமிர்தம் கொடுக்கிறேன்னு சொல்லி தேவர்களுக்கு கொடுத்தானே. கடைந்தருளின பெருமான் எழுந்தருக்கக்கூடிய ஸ்தானங்கிறது திருமலை வேங்கடத்து திருமலை திரிகின்ற தன்முகில்காள் குளிர்ச்சி பொருந்திய குளிர்ந்த மேகங்களே செங்கண்மால் சேவடிக்கு அடிவீழ்ச்சி விண்ணப்பம் புண்டரீகாட்ச செங்கண்மால் செங்கண்மாலேன்னு சிறிய திருவடி முதல்ல கிஷ்கிந்தா காண்டத்துல முதல்ல எம்பெருமானுடைய சேரும் காலத்துல முதல்ல திருவடியில் விழறார். விழும்பொழுது செங்கண்மால்னு பார்த்து தான் கேட்கிறார் அவரை. ஏன்னா வேதம் எதை எப்படி வர்ணிக்கிறதோ அது போல இப்ப வேத விண்ணப்பம் தானே இது எல்லாமே. அதனால இந்த வேத விண்ணப்பத்திலே இந்த இடத்துல ஆண்டாளும் தெரிவிக்கிறது செங்கண்மால். தாரையும் செங்கண்மாலே தான் கேட்டிருக்காங்க. அதனால அவள் பேசும்பொழுது எம்பெருமான வர்ணிக்கும் பொழுது இப்படி பிரமேய வஸ்து அப்பிரமேயமான வஸ்து எனக்கு கண்ணுக்கு இலக்காகும்படியா பிரமேயமா இருக்கே அப்படின்னு சொல்லிலே வந்துட்டு கடைசியில க்ஷமா உனக்கு க்ஷமைக்கு பொறுமைக்கு ஈடு உலகத்திலேயே கிடையாது. வாலிய வதம் பண்ணியிருக்கிறார். ஆனா அந்த தாரையினுடைய வார்த்தை அப்படி ஆச்சரியமா எனக்கு உன் பெருமை பெருமைதான். அப்போ செங்கண்மால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புண்டரீகாட்சான்னு கூட்டிருக்கா. வேதங்களும் புண்டரீகாட்சத்தை தானே வர்ணிக்கிறது. அதனால தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகமேவாட்சினின்னு சாமவேதத்தில் சொல்ற பிரகாரம் இந்த இடத்துல ஏன்னா ஆழ்வார் சாதிச்சதும் சாமவேதமாகிய திருவாய்மொழியில் அப்படிதான் கேட்டுன்னு வரார். இந்த இடத்துல அப்பேற்பட்ட செங்கண்மால்னு கூப்பிடுறா. அப்போ இப்பேற்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட எம்பெருமான் தேவரீர் தானே தெரியாத ஆடியோ உங்களுக்கு. செங்கண்மால் சேவடிக்குன்னா செவ்விய திருவடிகளிலே செவ்விய திருவடி. அந்த பாதம் மேற்பாதம் ஒரு மாதிரியா இருக்கு, கீழ்பாதம் பவளம் போல இருக்கு. பவழம் எப்படி இருக்குமோ சிவன் இருக்குமோ அதுபோல அடிக்கு அடிவீழ்ச்சி விண்ணப்பம் அப்படிங்கிறாங்க. செவ்விய திருவடியின் கீழே அடியனுடைய விண்ணப்பம் விஞ்ஞாபனம் என்ன அப்படின்னு கேட்டால் கொங்கமேல் குங்குமத்தின் குழம்பழியான் என்னுடைய முலமேல பூசப்பட்டுள்ள குங்குமம் குழம்பானது குங்கும குழம்பு அப்படியே அழிந்து போகும்படியாக ஒரு நாள் புகுந்தும் கிடைக்கங்குல் அவன் வந்து இப்பேர் இருப்பானாகில் அப்போதுதான் என் ஆவி தங்கும் என்று உரையீர். என் பிராணன் நிலைத்திருக்கும். அவனுக்கு நான் வேண்டும் என்றால் அவனிடத்துல போய் சென்று உரையீர் அப்படின்னா. இந்த இடத்துல வந்து ஆண்டாள் தன்னுடைய விஷயத்தை மார்பகத்தில் குழம்பு பூசினது இருக்குங்கிறது இது பாகவதத்திலையும் ஆய்ச்சியர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த குழம்பு எம்பெருமானுடைய ஒரு திவ்ய ஸ்பர்ஷத்தாலே அந்த ஆலிங்கன ஸ்பர்ஷத்தாலே இருக்கக்கூடிய ஒரு சூடானது குங்குமம் அப்படியே கரைந்து ஓடுமா. குங்குமமே கரைந்து ஓடினா எப்படி இருக்கும்? இதெல்லாம் அந்த காலத்திலே அவர்கள் சூட்டிக்கொள்ளக்கூடிய விஷயம். அதுபோல ஆண்டாள் இப்ப சொல்லுகிறாள் இந்த இடத்துல எனக்கு வந்து என் ஆவி தங்கும் என்று உரையிற அப்பேர் அந்த எம்பெருமான் வந்து என்னை சுவீகரிச்சானேயானால் குங்குமத்தின் குழம்பழிய ஒரு நாள் வர வேணும். என்னுடைய முளை குவட்டில் இருக்கக்கூடிய குங்குமங்கள்லாம் கரைந்து போகும்படியாக என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள வேணும் அப்படின்னு இவளுடைய பாரிப்புக்கெல்லாம் ஒரு நாள் அணைத்தாதான் போருமா? இப்படி ஒரு பாரிப்பு இருக்கு. பிரிவாற்றாமைங்கிறது ஆண்டாளுக்கு அதிகப்படியாக இருக்கு. ஒரு நாள் போருமானா ஒரு நாள் காணவாராயின ஒரு நாளாகிலும் அப்படின்னு நம்மாழ்வார் தெரிவித்த பிரகாரம் இந்த இடத்துல எல்லாம் கடந்தாலும் திருப்தி பெற மாட்டாத அபினிவேசமன்னோ இது திருப்தியே பெற மாட்டாதே. ஒரு கால் வந்துட்டு மறுபடியும் போயிட்டானால் அது திருப்தியே கிடையாது. அப்படிப்பட்ட அபினிவேசம் ஒரு நாள் வந்து தங்கின வளவிலே திருப்தி பெறுமா?
அப்படின்னு கேட்டோமே. ஆனால் என் ஆவி தங்குவதற்கு ஒரு நாள் வந்தால் அது கொஞ்ச நாள் போரும், அதை பேசிகிட்டே இருப்பேன். எம்பெருமான் வந்தான், ஸ்வீகரித்தான், அங்கீகாரம் பண்ணினான், என்னை ஆலிங்கனம் பண்ணி கொண்டான், சம்சலேஷ தசையிலே நம்மை அப்படி சந்தோஷப்படுத்தினான் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பலகாலம் பேசலாம். அதனால ஒரு நாளாவது வந்து செய்ய வேணும், அவன் வந்து என்னோடு இருக்க வேணும், அவன் வந்தால்தான் என் ஆவி தங்கும் என்றே போய் சொல்லுங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறாள். அடுத்ததான் அதாவது அடிவீழ்ச்சினா பேறுபட்ட அடியாள், அது அப்படிங்கிற ஒரு பெயர் சொல். அடிவீழ்ச்சி விண்ணப்பம் அடியேன் செய்கிறேன், நான் விண்ணப்பம் செய்கிறேன் என்று. என்ன விண்ணப்பம்? நீ ஒரு நாளாவது வந்தாலாகில் அடியேனுடைய ஆவி தங்கும் என்று அங்கு சொல்லும்படியாக அவருடைய விஞ்ஞாபனமாக தெரிவிக்கிறாள் ஆண்டாள். கார்காலத்தெழுகின்ற கார்முகில்காள் வேங்கடத்து போர்க்காலத்தெழுந்தருளி பொருதவனார் பேர் சொல்லி நீர்காலத்திருக்கில் பழவில போல் வீழ்வேனை வார்காலத்தொரு நாள் தம் வாசகம் தந்தருளாரே. கார்காலத்து அங்க கார்காலத்துல தானே வரேன்னு சொல்லியிருந்தான் எம்பெருமான். அதனால சொல்றாள், இப்ப வருஷா காலமாக இருக்கு. இப்போ வருஷ ருத்து, அதில் வருஷா காலம் 2 மாசங்கள் மழை பொழிந்து தீர்க்கும். சாதாரண நாட்கள்ல ஆண்டாளை ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறாள். அதாவது 9 நாள் வெயில் 1 நாள் மழை, 9 நாள் வெயில் மாதம் மும்மாறி மழை பொழிந்துனாலே அதனால மறுபடியும் 1 நாள் மழை, மறுபடியும் 9 நாள் வெயில் 1 நாள் மழைன்னு மாதம் மும்மாறி மழை பொழிதல் அப்படிங்கிறதே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுடைய ஸ்ரீசுக்திகள் பொழிகிறது அப்படிங்கிற அர்த்தத்திலே அங்கே பார்த்துட்டோம் அந்த இடத்துல. இங்கேயும் கார்காலத்து அப்பே எழுகின்ற இந்த கார்காலத்து வேங்கடத்து எழுகின்ற கார்முகில்காள், அந்த வருஷா காலத்திலே திருமலையிலே அப்படியே வந்து தோன்றி நிற்கும்படியான கால மேகங்களே போர்க்காலத்து எம்பை எழுந்தருளி பொருதவனார் பேர் சொல்லி, அதாவது போர்க்காலத்திலே யுத்த சமயத்திலே அந்த போர்க்களத்திலே எழுந்தருளி பொருதவனார் பேர் சொல்லி போர் செய்து வெற்றி பெற்ற ராமபிரானுடைய திருநாமங்களை, அதாவது திருமலையில் இருக்கக்கூடிய மேகங்களே, திருமலையே வர்ணிச்சுட்டு வரும்பொழுது சக்கரவர்த்தி திருமகன் பல விஷயத்தை சொல்லிட்டு வரானும் பொழுது இப்பொழுது இந்த பாசுரத்தில் சக்கரவர்த்தி திருமகனுடைய ஒரு ஜெயத்துவத்தை சொல்லுகிறாள். போர் செய்து வெற்றி பெற்ற ராமபிரானுடைய திருநாமங்களை பொருதவனார் பேர் சொல்லி சங்கீர்த்தனம் பண்ணுகிறேன். ஏற்கனவே சொன்ன பிரகாரம் கலிகாலத்துக்கு ஏற்ற தர்மம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பாடுவது தானே. அதுபோல பேர் சொல்லின சங்கீர்த்தனம், அவன் திருநாமத்தை சொல்லி நீர்காலத்தெருக்கில் பழவில போல் வீழ்வேனை. மழை காலத்தில் அந்த எருக்கம் பழங்கள்லாம் அப்படியே சட்டுன்னு அழுத்து கீழே விழுந்துடும். அது ஜலம் பட்டாலே மேலேருந்து சொரியும் பொழுது அந்த எருக்கம் பழம்னு சொல்லும்படியான பழங்கள்லாம் அது அப்படியே நெகிழ்ந்து செடியிலேருந்து கீழே விழுந்துடும். அதுபோல வீழ்வேனை வீழ்கின்ற எனக்கு வார்காலத்தொரு நாள் தம் வாசகம் தந்தருளாரே. அப்பேற்பட்ட நெடுகச் செல்கின்ற காலத்திலே ஒரு சமயமாகவாவது தம் வாசகம் தம்முடைய வார்த்தையை அருளாதொழியாரோ. அதனால அவர் வந்து சொல்ல வேண்டும், ஒரு வாய் சொல்லி அனுப்ப மாட்டாரான்னு போய் கேளுங்கள். உற்சாகம் கொண்டு கிளறுபவனாக இருக்கக்கூடிய இந்த மேகங்களே, நீங்கள் எல்லோரும் போய் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பண்ணும்படியா இப்படி ஒருத்தி இருக்கிறாள்னு போய் சொல்லுங்கள். நான் அவனுடைய சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பித்தேன், அதுவே காரணமாக என்னுடையது சைத்தில்யமாகிறது. என்னுடைய ஹிருதயமே எம்பெருமான் வரவில்லையே சிதிலமாக போகிறது. அப்படி இல்லாமல் அவன் வந்து மழை காலத்தில் எப்படி எருக்கம் பழவெல்லாம் படிப்பா நெகிழ்ந்து காம்பு நெகிழ்ந்து கீழே விழுந்துடுமோ அதுபோல விழுகின்றேன்னு போய் சொல்லுங்கள். நான் அப்படி என்னுடைய நிலைமையை கொண்டு போய் அங்கே செப்புங்கள்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். மதயானை போல் எழுந்த மாமுகில்காள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்பனையான் வார்த்தையன்னே கதியென்றும் தானாவான் கருதாது ஓர் பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே. வேங்கடத்தை அப்பேற்பட்ட திருமலையை பதியாக வாழ்வி இருப்பிடமாக கொண்டு பதியாக வாழ்வீர்கள், பதிகிடந்து இருக்கக்கூடியவர்கள். உம்மை போல இனிமே உலகத்தில் யாரும் உண்டு சுவாமி என்று சொல்லும்படியாக உமக்கு கிடைத்த பெருமை அங்கேயே இருக்கும்படியாக. அடியனுக்குத்தான் போக முடியல, என்னை போல உள்ளவர்கள் தான் செல்ல முடியாதுன்னு இருக்கிறோம்.
சுவாமி நம்மாழ்வாரோ திருப்புலி ஆழ்வான் இடத்தில் அதன் அடியிலேயே இருந்து கொண்டு இருக்கிறார். அவராலையும் இங்கே ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவரும் நகரவில்லை, அடியேனாலும் இவ்விடத்தை விட்டு நகர முடியவில்லையே என்று சொல்லும்படியாக கிரகத்திலேயே இருந்து கொண்டு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பாடிண்டு இருக்கிறேனேன்னு. ஆனால் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மேகங்களை பார்த்து கேட்கிறாள், மதயானை போல் எழுந்த மாமுகில்காள் அப்படின்னா. திருமலை இருப்பிடமாக கொண்டு வாழ்கின்றவர்களே மதயானை மத்த கஜம் போலே செருக்கு கிளர்ந்தவையாயுள்ள மாமுகில்காள் காலமேகங்களே, மேகங்கள் வருஷிக்கும் இந்த இடத்துல மதயானை அப்படின்னா இது சுவாமி எம்பெருமானார்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா பூதத்தாழ்வார் சாதிக்கும் பொழுது அதனுடைய ஒரு பெருகுமத வேழம்மாக பிடிக்கு முன்னின்று இருகநில மூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர்வான் கலந்த வண்ணன்வர் இந்த பாசுரத்தோடு சேர்த்து சொல்லணும். இந்த இப்போ நம்ம மதயானை போல் எழுந்த மாமுகில்காள் அப்படிங்கிறதுல இங்கே பாம்பனையான் வார்த்தை என்னன்னு ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாள். இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சமன்வயப்படுத்தி பேசணும். திருமலையில் எம்பெருமானார் ஒரு சந்தர்ப்பம் எழுந்தருள் இருந்த பொழுது அங்கே திருமலை அனந்தான் பிள்ளை நீர்தான் பிள்ளை ஆண் பிள்ளை அப்படின்னு பேர் வாங்கின்ற திருமலை அனந்தான் பிள்ளை வாசம் செய்து கொண்டு இருக்கிறாரே. சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடத்தில் இருக்க அந்த புஷ்பங்கள்லாம் கட்டி மாலை சமர்ப்பணம் பண்ணக்கூடியவராக இருக்கிறாரே. பெரிய திருமலை நம்பிகளும் அங்கே தான் எழுந்தருள் இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள்லாம் இருந்து கொண்டு கல்யாண குணங்களை பேசிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் எம்பெருமானாரும் எழுந்தருள் இருக்க திருமலை அனந்தான் பிள்ளை தெரிவித்தார், சுவாமின்னு இவ்விடத்துல துவயம் அனுசந்தானம் பண்ணி தேவர்கள் அடியோங்களுக்கு காலக்ஷேபம் சாதித்தருள வேணும்னு துவயத்தை பற்றின விஷயத்தை கேட்டிருந்தார். அப்போ உடையவர் என்ன பண்ணினார், ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே உபன்யாசம் பண்ணி நீண்டே ஆச்சரியமான உபன்யாசத்தை பண்ணினார். அப்போ உபன்யாசம் பூர்த்தியான பிறகுதான் கண்ணால ஜலம் பெருக்கி ஆனந்த ஜலம் பெருக்கி அப்பொழுது இது நாள் பரியந்தம் அடியேன் தேவற்றை கேட்டது ஒரு விஷயம், காலக்ஷேபம் சாதித்தருள வேணும்னு கேட்டு இருந்தேன். ஆனால் கருணமழையை பொழிஞ்சிட்டீர். இப்போ இந்த திருவேங்கட மாமலை எப்படி இருக்குங்கிறத பூதத்தாழ்வார் பாசுரம் கொண்டு ஒரு பாசுரத்தை பார்த்தால் ஓ இப்போதான் அதுக்கு உண்மையான அர்த்தம் புரியுறதுன்னு பெருகுமத வேழம்மா பிடிக்கு முன்னின்னு இருகநில மூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை. அதாவது பெருக அந்த காட்சியை வர்ணிக்கிறார். ஆண் யானையானது தன் பேடை யானைகளோட வருந்துருக்கு. வரும்பொழுது அங்கே ஒரு சின்ன இள மூங்கில் இருக்கு. மூங்க மரம் சாப்பிட்றது அதுக்கு இஷ்டம். அப்படி உடைச்சி அதை தேன் சொட்டுறது, அதை தொட்டு அந்த தேனோட கலந்து பெண் யானைக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு வர்ணனையை கொடுக்குறாருங்க. வான் கலந்த வண்ணன் வரை என்று சொல்லும்படியாக இவர் பாசுரம். ஆனால் இதுக்கு உண்மையான அர்த்தம் இப்போதான் புரிஞ்சது சுவாமினா. பெருகமத வேழம்னா எங்கள் ராமானுசமுனி வேழம் என்று ராமானுச நூத்தந்தாதியிலே திருவரங்கத்தமுதனா சாதிச்ச பிரகாரம் அப்படி மத ஜலம் பெருகின்ற மத ஜலம்னா ஸ்ரீ சுக்திகளே பெருகக்கூடிய வேழம் எங்கள் ராமானுசன் அப்படின்னாக்கா அப்ப எப்பேற்பட்டவரா இருக்குங்க. மகதாச்சாரியனாச்சே உடையவர். அவர் எழுந்தருள் இருந்து பெருகமத வேழம் மாப்பிடின்னா நம்ம போல இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் மாப்பிடிக்கு முன் நின்று எழுந்தருள் இருந்துன்னு அர்த்தம். எழுந்தருள் இருந்து நின்றுனா எழுந்தருள் இருந்து இருகன் மூங்கில் வாங்கி. இருகன் மூங்கில், இருகன்னா துவயத்துக்கு ரெண்டு வாக்கியம் இருக்கு இல்லையா. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அது ஒரு வாக்கியம், ஸ்ரீமதே நாராயணாய நமஹா ரெண்டாவது வாக்கியம். இது அப்படியே உடையவர்க்கே கூட சொல்லலாம். ஸ்ரீமன் ராமானுசான்னு எடுத்து ராமானுச சரணம் சரணம் பிரபத்திய ஸ்ரீமதே ராமானுசாய நமஹான்னு கூட எடுத்துக்கலாம். இதை அப்படியான ஒரு ஏற்றுக்கும்படியான ஒரு வாக்கியம். ஆனால் துவயம் ஸ்ரீமன் நாராயண சரணௌ அப்படின்னு ஒரே பதமாக எடுத்துட்டு இங்கே சரண திருவடி சரண வர்ணத்தை பண்ணுற விஷயத்தை ரெண்டு வாக்கியம் இருக்கு இல்லையா. இருகன் இள மூங்கில் வாங்கி அது அப்படியே துவயான சந்தானம் இவரே பண்ணினவர். துவயமர்த்தானுசந்தானேன சதா ஏவம் பக்தா யாவத் சரீரபாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான நம்பெருமாள் அவருக்கு ஆணையிட்டிருக்கிறார் உடையவருக்கு. அதுபோல அந்த துவயானுசந்தானம் அப்படிங்கிறது அர்த்தானுசந்தானத்தோட அவர் தெரிஞ்சின்றவரா இருப்பதனாலே விஸ்தாரமா சொல்றார். அப்போ அருகிருந்த தேன் கலந்து அப்படின்னா அருகில் என்ன இருக்கு, துவயம்னு சொன்னா ரெண்டு பக்கத்துல ஒன்னொன்னு இருக்கு. இந்த பக்கம் திருமந்திரம் இருக்கு, இந்த பக்கம் சரம ஸ்லோகம் இருக்கு. அதனால அருகிருந்த அதையும் சேர்த்து தான் சொல்லுவார். முமுட்சுப்படி விஷயத்தையே சாதிக்கிறார் இங்க. திருமலை அனந்தான் பிள்ளை சுவாமி கேட்டது என்னமோ ஒரு துவயம், அதைத்தான் அதுக்கு அர்த்தம் கேட்டார். காலக்ஷேபமா சாதிக்க வேணும்னு இவர் என்ன பண்ணினார், விட்டுடுவாரா. அருகிருந்த தேன் கலந்து
என்று திருமந்திரத்தையும் சரமத்தையும் சேர்த்துத்தான் துயத்தை சொல்லுகிறார் அப்படின்னு வரும்பொழுது நீட்டும் அப்படின்னாக்கா அந்த உபன்யாசம் நீண்டு போச்சு. அவர் பண்ணின காலக்ஷேபம் நீண்டு போயிடுத்து. இவர் கேட்டதோ துவயம், சுவாமி சாதிச்சதோ உடையவர் சாதிச்சதோ 3 விஷயங்கள், முமுட்சுப்படியான விஷயங்கள், முமுட்சுவுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3 விஷயங்களை எடுத்து கொடுக்கிறார். அதனால நீட்டும் திருவேங்கடங்கண்டீர் அப்படின்னா திருவேங்கட மலையில இப்படி எம்பெருமானாராகிய வேழம் எழுந்தருள் இருந்து இப்படி பெரிய காலக்ஷேபம் சாதித்ததே. அதனாலே வான் கலந்த வண்ணன் வரை, வான் ஆகாசம் என்ன நீல நிறமா இருக்குமோ அதுபோல அந்த வண்ணன் அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான் இருக்கக்கூடிய பெயர்பட்ட திருமலை அப்படிங்கிறார். அதனாலே இந்த இடத்திலையும் இந்த பாம்பனையான் வார்த்தை என்னங்கிறதுக்கு இப்ப விஷயத்தை எடுக்கிறார் இங்க ஆண்டாள். ரொம்ப ஆச்சரியமாக என்ன விஷயத்தை தெரிவிக்கிறாளோ, மத யானை போல் எழுந்த மாமுகில்கள், மத ஜலம் பெருகுகிறது. அது எம்பெருமானாரே தான் இந்த இடத்துல போல் எழுந்த மாமுகில்கள், அதாவது மேகங்களும் மழையை பொழிகிறது. உடையவரும் காருண்யாதிசயத்தாலே நம் எல்லாரையும் உத்தாரணம் செய்வதற்காக வேண்டி அவதாரம் பண்ணினேன். ரெண்டு விதம் இந்த லீலா அங்க பேருடைய நித்திய விபூதி, இது லீலா விபூதி, 2 உபய விபூதி நாதத்துவம் இருக்கக்கூடியவர். அப்பேறுபட்ட மகாத்மா யுக புருஷர் உடையவர், அவர்தான் நாயகன். நமக்கெல்லாம் நடுநாயக மணியாக இருக்கக்கூடியவர். நாயக ஸ்ரீ மகதீ குருபந்த ஹாரயஷ்டிகி என்றெல்லாம் சாதிக்கும்படியாக யதிராஜ சப்ததியிலே சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அவர் எப்படின்னா பேர் நடுநாயக ஸ்ரீஹின்னுட்டார். அவரை பெரிய ஹாரம்னு ஒன்று இருந்தாக்கா அதில் நடுநாயகமாக டாலர் இருக்குமே, அது எப்படி இதைத்தான் ஆசிரியிச்சு இந்த பக்கமான மாலைகள் இந்த பக்கமான ஹாரங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்குமோ அதுபோல இவர்களுக்கு திருவடி வர்க்கம் என்ன திருமுடி வர்க்கம் என்ன 2ம் உடையவர் ஆசிரியிச்சிருக்கக்கூடிய எம்பெருமானார் நாயகன். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய சொல்ற இடத்துல கூட அப்பேருடைய நந்தகோபன்னு திருநாமத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டாள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சாட்சாத் நந்தகோபன் கண்ணபிரானை பெற்றான் என்றால் கையிலே பெற்றுக் கொள்ளுதல் இல்லையா, வசுதேவர் கொடுக்க கையிலே பெற்றுண்டார். அதனாலே அந்த சாட்சாத் நந்தகோபன் கண்ணபிரானை பெற்றார். நம்முடைய இராமானுசனாகிய நந்தகோபன் சம்பத்குமாரனை பெற்றார். திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய சம்பத்குமாரர் டெல்லி பாதுஷா அவனுடைய அரண்மனையில் எங்கேயோ அந்த புறத்தில் இருந்ததே. வாராய் செல்லப்புள்ளாய், செல்வமா இருக்கக்கூடியவரே, செல்லமா இருக்கக்கூடியவரே, செல்வப்புள்ளாய் வாராய் வந்தேன் அடியேன் உடனே ஓடி வந்து உடையவருடைய கைகள் திருக்கரங்களிலே எழுந்தருளினாரே. உடனே வந்து வேகமாக வந்து திருநாராயணபுரத்திலே சம்ஸ்தாபனம் பண்ணி அந்த இடத்திலே கண்டருளும்படியாக நித்தியவாசம் பண்ணும்படியாக உடையவர் இருந்தாரு. அந்த சம்பத்குமாரனை பெற்ற நந்தகோபன் அப்படின்னு ராமானுஜருக்கு பெயர். இந்த இடத்துல இங்க மாமுத்த மத யானை போல் எழுந்த மாமுகில்கள், அப்படி மத யானை போல இருக்கக்கூடிய மாமுகில்களே, அப்படி திடமா வந்து இருக்கக்கூடியவர்களே, உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன். வேற உந்து மதகளிரு, அந்த மதகளிலும் ராமானுஜர் தான் என்று வியாக்கியானங்களிலே சாதிக்கிறார்கள். அப்படி உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் அப்பே நின்று நிதானிச்சு அனுகிரகம் பண்ணக்கூடியவராச்சு. அதனாலே மத யானை திருமலையே பதியாக வாழ்வீர்கள், இருப்பிடமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மத யானை போல் எழுந்த மாமுகில்கள், மத்த கஜம் போலே செருக்கிழந்து இருக்கக்கூடிய பாயுமிடமான காலமேகங்களே, பாயும்படி இருக்கக்கூடிய அனுகிரகமே விஷயத்தை பொழியும்படியாக இருக்கக்கூடிய மேகங்களே, காலமேகங்களே, பாம்பனையான் வார்த்தையன்னே சேஷசாயி அந்த எம்பெருமான் அவன் சொன்ன வார்த்தை தான் என்ன, அதாவது திருவனந்தாழ்வானிடத்திலே சகல கைங்கரியங்களையும் கொள்ளுகிறான் எம்பெருமான். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், என்றால் மரவணியாம் நீழ்கடலுள் என்று சொல்லும்படியாக நாகபர்யங்க முஸ்ருத்ய ஹ்யாகதோ மதுராம் புரியும் என்று தாசாம் ஆவிரபூத் சௌரிஹி ஸ்வயமான முகாம்புஜா பீதாம்பரத்ரஸ்ரக்வே சாட்சான் மன்மதா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் பீதாம்பரதரனாக ஓடி வருகிறான். எங்கே நாகபர்யங்க முஸ்ருத்ய ஹ்யாகதோ மதுராம் புரின்னு சொல்லும்படியாக நாகபர்யங்கத்தை கூட விட்டுட்டு மதுரா தேசத்துக்கு வந்த கண்ணபிரான் சொல்லுகிறாள். அவன் சொன்ன வார்த்தை தான் என்ன ஆச்சு, என்ன வார்த்தை சொன்னார் அவன்னா, அப்படி சேஷசயனத்தை விட்டு திருமதுரையிலே, அதாவது வடமதுரையிலே வந்து அவதாரம் பண்ணி கண்ணபிரான் தேர்த்தட்டில் என்று சொன்ன வார்த்தை
சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜா அகந்த்வா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹான்னார். அங்க எல்லா பாபங்களிலேருந்து தான் விடுவிக்கிறேன்னு சொன்னானே தவிர மோக்ஷயிஷ்யாமினா விடுவித்தல் அர்த்தம். மோட்சம் கொடுக்குறான், சாட்சாத் மோட்சம் வைகுண்டம் கொடுத்தாலும் சம்சாரமாகிய பாதையிலேருந்து நம்மளை விடுவித்து அங்க பூர்வ பாவங்கள் என்ன உத்தர பாவங்கள் என்ன, வரக்கூடிய பாவங்கள் வரவே வராது. தவறுதலா ஏதோ சில காரணங்களாலே அகத்தியா தெரியாத்தனமாக சில காரணங்களுக்காக வரக்கூடிய பாவங்கள் நேர்ந்துடுத்தானா அதை போக்கிக் கொள்வார்கள் மகான்கள். ஆனாலும் கூட அந்த கூட சின்ன சின்ன சிரமங்கள் கொடுத்துத்தான் எம்பெருமான் அங்கீகாரம் பண்ணுவான். அப்ப நிகிரகம் பண்ணி தான் அனுகிரகம் பண்றதுங்கிறது எம்பெருமானுடைய வார்த்தை. அதனால அகந்த்வா சர்வ பாபேபியா மோட்சயிஷ்யாமி அப்படிங்கிறான். பூர்வ பாவங்கள் போயிடும். சரணாகதி பண்ற பட்சத்திலே உடனே சர்வ பாவங்களும் போயிடும்னுட்டார் அவர். பொறுத்தோம் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டானே, ஆனால் சர்வ பாவங்களும் போயாச்சு, ஒரு பாவமும் கிடையாது. அது எப்படின்னா அஸ்லேஷ விநாசௌ தத்யபதேசாதி. அதாவது பிரம்மசூத்திரத்தில் 4வது அத்தியாயத்தில் தத் அதிகம உத்தர பூர்வாகயோ அஸ்லேஷ விநாசௌ தத்யபதேசாதி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ தத் அதிகம உத்தர பூர்வ அகம்னா பாபம், உத்தராகம்னா வரக்கூடிய பாபம், அது ரொம்ப சின்ன விஷயம்தான். பூர்வாகம் அப்படிங்கிறது நிறைய மூட்டையா சஞ்சிதமாக கொண்டு வந்த பாபங்கள் நம்ம தோல்ல கிடக்கிறது. அது ஒவ்வொன்றா கழட்டி எத்தனை கோடி ஜென்மா எடுக்கிறதோ கோலகோட்டி சமாயுக்தா லபதே மாமகம் பதம்னு சாதாரண ஜனங்கள் பாபத்தை போக்கிக்கிறதுக்கே பல கோடி ஜென்மம் ஆகுவேன். ஏதோ ஒரு பாபத்தினுடைய பலன் தான் இப்ப அனுபவிக்கிறதுன்னு இருந்தாக்கா அதுக்கு பிராரப்தம்னு பெயராச்சு. நின்றனவும் தீயனில் தூசாகும் அப்படின்னா அந்த எம்பெருமான கல்யாண குணங்களை பாடும் பொழுதுதான் அந்த பாபங்கள் உத்தராகத்தை முதல்ல சொல்லிட்டு பூர்வாகத்தை பின்னாடி சொல்லியிருக்கிறாரு. எப்பொழுதுமே எது அதிகமா இருக்கோ அதைத்தானே முன்னாடி சொல்லணும் அப்படின்னாக்கா அப்படி இருக்கணும் நியமம் இல்லை. சாஸ்திரங்கள் வேற விதமா சொல்றது. இப்போ இதிகாச புராணாபியாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேதம் சமூக பிரம்மயேது அப்படின்னா இதிகாச புராணங்கள்னா இதிகாசம் சொற்களாலே ஸ்லோகங்களாலே அதிகமா இருக்கலாம். ராமாயணம் 24,000 ஸ்லோகம், மகாபாரதம் 1,25,000 ஸ்லோகம், அவ்வளவுதான். ஆனா புராணங்கள் 18, அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்யவதி சுதகான்னு 18 புராணங்கள் அதிகமாக கிடைக்கிறது. ஆனா இதிகாசங்கள் 2 தான். அதனால 2ங்கிறது எப்பொழுதுமே சிறியதான விஷயத்தை முன்னே சொல்லுவது அப்படிங்கிறது இலக்கண ரீதி. அதை போல இந்த இடத்துல இங்க சொல்லும் பொழுது சிறிய பாப்பம் முதல்ல உத்தர அப்புறம் பூர்வாகயோகோ அப்படின்னா உத்தராகம் பூர்வாகம் வரக்கூடிய பாபம் ஏற்கனவே சஞ்சிதமா மூட்டையா கொண்டு வந்த 2 விதம் பாபங்கள். அது என்னன்னு கேட்டா அஸ்லேஷ விநாசௌ. வரக்கூடிய பாபங்கள் அஸ்லேஷம் தொடவே தொடாது. அப்ப எது விநாசமாகும்? பூர்வ பாபங்கள் விநாசமாயிடும். தாமரை இலையில் எப்படி ஜலம் ஒட்டாதோ அது போல வரக்கூடிய பாபங்கள் இவனை இந்த மகாத்மாவை ஒட்டவே ஒட்டாது. பூர்வ பாபங்கள் பண்ணின பாபங்கள் ஒரு கால் இருந்தால் அது அத்தனையும் கழிந்து போகும்படியாக விநாசம் அடையும்படியாக எம்பெருமான் செய்கிறான். எப்பொழுது? சரணாகதி பண்ற பட்சத்திலே. இந்த சரணாகதியை பண்ணின காலத்திலே அந்த ஞாசம்னு சொல்லும்படியாக பிரபத்தின்னு சொல்லுவார்களே, பிரபத்தியே நித்தியப்படி சொல்லும் பொழுது அது என்ன சுவாமி பிரபத்திங்கிறது ஒரு சமயம் தானே, சகிருதேவ பிரபன்னாயன்னு ஒரு சந்தர்ப்பம் தான். சரணாகதிங்கிறது ஒரு முறை தான். வருஷா வருஷம் தாலி கட்டுறது இல்லை, தாலி கட்டுறதுங்கிறது ஒண்ணுதான், ஒரு முறை தான். அதே போல இந்த இடத்துல சரணாகதிங்கிறது ஒரு முறையா இருந்தாலும் பிரபத்தியேன்னு நிகழ்காலத்தையே நித்தியப்படி அதை அனுசந்தானம் பண்ணுகிறோம்னு கேட்டா பூர்வம் பண்ணின ஒரு சரணாகதி நழுவி போகுமேயானால் இந்த சரணாகதி பலிக்க வேண்டியது அப்படின்றதுக்காக தான் பிரபத்தியேன்னு நிகழ்காலத்திலே நித்தியப்படி பிரபத்தி விஷயத்தை சொல்லுகிறோம். அதனால இந்த இடத்துல எம்பெருமான் சரணாகதி பண்ணினவர்களுக்கு பூர்வாகம் என்ன உத்தராகம் என்ன எல்லாமே தொடவும் தொடாது போகும் போலும். அப்போ அஸ்வைவ ரோமானி விதூய பாபம்னு வேதம் சொல்ற பிரகாரம் எப்படி குதிரையானது அதனுடைய வாலில் இருக்கக்கூடிய ஏதாவது தோஷங்கள் இருந்தால் வேற ஏதாவது அழுக்குகள் இருந்தால் வேற ஏதாவது விஷயங்கள் ஒட்டி கொடுத்தா அப்படி உதறித்தானா எல்லாம் கீழே விழுந்துடும். அதை போல மகாத்மாக்களுடைய பாபங்கள்லாம் தானே உதறிட்டு போய்விடுவார்கள், அப்படி எல்லாம் தானே போய்விடும் அப்படின்னு. அதை போல அந்த பாம்பனையான் சொன்னது என்னது? சர்வ பாபேபியா மோட்சயிஷ்யாமி, எல்லா பாபங்கள்லேருந்து விடுவிக்கிறேன்னு. அப்போ சாட்சாத் மோட்சம் வைகுண்டம் இங்க சொல்லலையே நினைக்க கூடாது. அதாவது எல்லா பூர்வ பாபங்களும் போச்சு, உத்தர பாபங்கள் இல்லாமையே போயிடுத்து, பிராரப்த கர்மாவும் அழிஞ்சுடுத்துன்னு வச்சுப்போம். அடுத்தது என்ன? புண்ணியம் இருக்கலாம். புண்ணியம் இருந்தா புண்ணியம் அது அனுபவிப்பதற்கு அந்த புண்ணியத்தினுடைய பலன் அனுபவிப்பதற்கு சரீரம் தேவைப்படும்.
ஒரு சரீரத்தாலே எப்போ பூர்த்தி, அந்த சரீரம் எப்போ பூர்த்தி ஆகிறதோ அப்பவும் புண்ணியம் மீதி இருந்தால் அந்த புண்ணியத்தினுடைய பலன் அனுபவிப்பதற்கு மறுபடியும் சரீரம் தேவைப்படும்னு இது ஒரு அனவஸ்தை, இப்படி போயிட்டே இருக்கும். அதனால புண்ணியத்தையும் புகட்டுவா என்றான் கண்ணபிரான் அப்படிங்கிறதான் விஷயம்ங்க. அதாவது சக்கரவர்த்தி திருமகனுக்கும் கண்ணபிரானுக்கும் விஷயம் என்னன்னு கேட்டா, சக்கரவர்த்தி திருமகன் தோஷமே இருந்தாலும் அமையும் என்றான். தோஷமே இருந்தால் கூட தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேத தகர்ஹிதம் என்று சாதுக்களாலே கர்ஹிக்கப்படும்படியாக, சி இவன் ஒரு மனுஷனா என்று பேசும்படியாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும், அப்படி தோஷம் நிரம்பி இருந்தாலும் என்ன சரணாகதின்னு என்கிட்ட வந்து அண்டி வந்துவிட்டவர்களை ஒரு காலம் கைவிட மாட்டேன். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயங் கதஞ்சன, மித்ரபாவத்தோட வந்துவிட்டவர்களை ஒரு காலம் கைவிடுதல் இல்லை அப்படின்னா. சரி வேண்டாம், மித்ரபாவே நசம்பிராப்தம் பிரிச்சுட்டா கூட மித்ரபாவத்தோட வராம இருந்தாலும் கூட சரணாகதிங்கிற பேரை சொல்லிட்டு வந்துட்டானே, ஆனால் அவங்கிட்ட தோஷோ யத்யபி, தோஷமே இருந்தாலும் ஒரு காலம் சாதுக்களாலே கர்ஹிக்க முடியாது, நிந்தை பண்ணும்படியாக இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் அவன் சரணாகதின்னு வந்துட்டா கைவிட மாட்டேன்றார். அதனாலே பாபத்தோடே வரினும் அமையும் என்றான் சக்கரவர்த்தி திருமகன். இவன் இப்போ கண்ணபிரான் என்ன சொன்னான், புண்ணியத்தையும் புகட்டுவா என்றான் கண்ணபிரான். அதைத்தான் அந்த வார்த்தை சொன்னான் இல்லையா, சர்வ தர்மான் பரித்தியஜ்ஜன்னா, உபாயாந்தரங்களை உபாயத்துவ புத்தியா பண்ணினால் அதுக்கு அது ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் உபாயாந்தரங்கள்னு பெயர். அதை சர்வ தர்மான் அதெல்லாம் விட்டுட்டு வர வேணுங்கிறான். உபாயாந்தர புத்தினா இப்போ ஒரு சின்ன விஷயம், ரொம்ப நிறைய எடுத்துக்க வேண்டாம். ஒரு விஷயம் திருவிளக்கை திருமாலை எடுக்கையெல்லாம் வந்து எடுத்திருக்கிறார் மூச்சுப்படியில சரம ஸ்லோக வியாக்கியானங்கள்ல. அப்ப சர்வ தர்மான் சர்வ தர்மங்கள் பரித்தியஜ்ஜனா, தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்த பகவான் தானே இப்போ எல்லா தர்மங்களையும் விடு என்றால் சொல்லுகிறான்னு கேட்டால் தானே சகல தர்மம் அப்படிங்கிறதுனாலே, சகல தர்மமும் அவனாக இருப்பதனாலே விஷயத்தை விட்டு விடுன்றான் மற்ற தர்மங்களை. எது மாதிரியான தர்மங்கள்? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ஐஸ்வர்ய விபூதி எல்லாம் அவனுடைய க்ஷேத்திரவாசம், அவதார ரகசியம், திருநாம சங்கீர்த்தனம், திருவிளக்கரிக்கை, திருமாலை எடுக்கைன்னு அடிக்கின்றே வந்துட்டாருங்க புள்ளலோகாச்சாரியார். இத்தனையும் இதுக்கெல்லாம் வந்து உபாயாந்தரங்கள்னு பெயர். ஏன் உபாயாந்தரங்கள்னா, நான் கோலம் போட்டேனே, நான் சங்கீர்த்தனம் பண்ணினேனே, எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னா, அப்போ அந்த மோட்சத்தை சாட்சாத் வைகுண்ட பிராப்தியை நீ வந்து ஒரு திருநாம சங்கீர்த்தனத்துக்கு வெலை பேசுறை அப்படின்னு வியாபாரமா போயிடும். வந்து அது மாதிரி நான் கோலம் போட்டேனே, மெழுகி கோலம் போட்டேனே, இந்த மெழுகுதல், கோலம் போடுதல், திருவிளக்கரித்தல், திருமாலை எடுத்தல், திருமாலை கட்டி கொடுக்கறது, திருநாம சங்கீர்த்தனம் பண்றது, இதெல்லாம் வந்து உபாயத்துவ புத்தியா பண்ணினாதான் தப்பே தவிர, அப்ப க்ஷேத்திரவாசம்ங்கிறது இருக்கக்கூடாதா அப்படின்னா, க்ஷேத்திரவாசம் பண்ணினா மோட்சம் கொடுப்பாங்கிற புத்தியோட இருக்கக்கூடாது, அந்த உபாயத்துவ புத்தியா தான் கூடாது. அப்படிங்கிறதுனாலே அந்த எம்பெருமான் எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்னையே சரணம் அடைய வேண்டியது. மாமேகம் சரணம் பிரஜா, விரஜங்கிறதுக்கு விரஜ கதௌ கதி புத்தியா அப்படிங்கிறதால புத்தியை செய், அதாவது என்னிடத்தில் சரணாகதியின் அடைக்கலமாக தஞ்சமாக என் திருவடியில வந்து இருக்கக்கூடியது என்னும்படியான நிலைமையை அடை அப்படின்னு சொல்றான் இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் என்ன செய்வேன் இரண்டாவது வாக்கியத்தை சொல்லியிருக்கிறான். அகந்தோ சர்வ பாபேபியா மோட்சயிஷ்யாமி, சர்வ பாபங்களிலிருந்து அவனை விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டார் இல்லையா. அந்த வார்த்தை என்ன ஆச்சுன்னு கேட்குறா. பாம்பனையான் வார்த்தை என்னேன்னு கேட்குறாங்க. அந்த பாம்பனையான் சொன்ன அந்த திருவனந்தாழ்வானிடத்திலிருந்து சகலவித காரியங்களையும் கொள்ளுவது போல என்னிடத்திலையும் கொள்வன் அப்படின்னு இருந்தேன். நாகவரியங்க முஸ்ரிஜ்ய யாகதோ மதுராம் புரியும் சொல்லும்படியாக சேஷ சைனத்தை விட்டு திருமதுரையிலே வந்து கண்ணபிரான் அவதாரம் பண்ணி கடைசி சந்தர்ப்பத்தில் பூமி வாரம் நீக்குவதற்காக வேண்டி குருக்ஷேத்திர பூமியிலே தேர்தட்டிலே எழுந்தருள் இருந்து அர்ஜுனனுக்கு சாதிச்சானே, அகந்த்வா சர்வபாபேபியா மோட்சயிஷ்யாமி அப்படியே சொன்னாலே மெய் நின்று அப்பேற்பட்ட அவன் வருவான். அந்த வார்த்தையை, அந்த சரம ஸ்லோகத்தை மெய்ப்பிப்பான் அப்படின்னு நினைச்சேன். எங்கிட்ட கூடிய ஒரு கால் பாபம் நிரம்பி இருக்கோ, இல்லை வரக்கூடிய பாபம் ஏதாவது இருக்குன்னு பகவான் கணிசிக்கிறானோ, அதனாலதான் என்னை கைவிடுகிறானோ, அந்த வார்த்தையை நம்பி, அவன் சொன்ன வார்த்தையை நம்பி நான் என்னை நம்பி அப்படியே இருந்தேனே, அந்த பாம்போடே அணைந்து பாம்பின் தன்மையே தனக்கு உண்டாக, அதுக்கு எப்படி விஷம் உண்டோ விடமும், விடமும் அமுதமுமாய், இவன் அமுதஸ்வரூபன்னு சொல்றோமே, விடமும் சேர்ந்திருக்கோ, விடம்னா விஷம், அந்த விஷம் தனக்கு, அதாவது அந்த பாம்புக்கு இருக்கக்கூடிய விஷம் இவனுக்கு வந்துடுத்தோ, அதாவது இவனுக்கு என்ன விஷம்னா என் கூட வரக்கூடாது, என்னிடத்திலே வந்து சேரக்கூடாது, எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாது, என்னை அவன் திருவடியில சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறானோ,
அதுவே சேர்த்துக்கொள்ளக்கூடாதுங்கிறது தானே விஷம் இந்த இடத்துல. அதனால தனக்கு உண்டாக பெற்றான். அதற்கு நாக்கு, பாம்புக்கு 2 நாக்கு உண்டு. அப்போ 1000 தலையுடைய பணாபணங்கள் இருளிய சுடரமணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் 1000 1000 தலைக்கு 2000 நாக்கு இருக்கணும். அப்போ ஒரு தலைக்கு 2 நாக்கு. அதுபோல எம்பெருமானுக்கும் 2 நாக்கு உளவோ. எனக்கு அப்படி கிடையாதுன்னு சக்கரவர்த்தி திருமகன் சொன்னானே, நான் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எனக்கு அது யார்கிட்ட? சுக்ரீவன்கிட்ட பேசும் பொழுது ஒரு காலம் நான் பொய் பேசவே மாட்டேன். அனுதம் நோக்த பூர்வமே நச்சபக்ஷே கதாச்சன. அனுதம் பொய்ங்கிறது முன்னையும் சொன்னதில்லை, பின்னாடியும் சொல்ல போறதும் இல்லை, இப்பவும் சொல்றதில்லை. அதனால நான் சொல்றது சொன்னதுதான். கண்டிப்பாக அவன் அங்கீகரித்தருள்வேன், கவலைப்படாத சுக்ரீவனே அப்படி ஆஸ்வாசப்படுத்தினானே. எம்பெருமான் வார்த்தைகள்லாம் சொன்னானே, அந்த வார்த்தைகள்லாம் என்ன ஆச்சுன்னு இப்ப கேட்கிறா. பாம்பனையான் வார்த்தை. ஒரு கால் பாம்புக்கு 2 நாக்கு விடுறது போல இவனுக்கு 2 நாக்கு. வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்து அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி பண்ணாம இருக்கிறாரே. அவ பண்றேன்னு சொல்லுவது பண்ணாமல் இருப்பது, வருகிறேன் என்று சொல்லுவது வராமல் இருப்பது, வந்தாய் போல் வாராதாய் வாராதாய் போல் வருவான்னு சொல்லும்படியாக 2 நாக்கு பெத்தானோ. அதனால அதாவது பொய்யனாகிவிட்டானா அப்படின்னு கருத்து தோற்றும்படியாக பாம்பனையான் வார்த்தையன்னே. எம்பெருமான் ரட்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். ரட்சிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ரட்சிதா. அவனுடைய ஸ்வஜனம் இல்லையா நான்? ஸ்வஜனஸ்ய ரட்சிதான்னு சக்கரவர்த்தி திருமகனுக்கு சொல்லியிருக்கிறாரே வால்மீகி. அப்பேற்பட்டவன் தான் நாரதர் சொல்றாருங்க வால்மீகியின் இடத்துல. எம்பெருமான் ரட்சிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ரட்சிதா சாட்சிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய அப்படின்னு சொல்லும்படியாக ஸ்வஸ்வ தர்மத்தையும் ரட்சிக்கிறான், மற்றவர்களையும் ரட்சிக்கிறான். அப்படிங்கிற விஷயத்துல நாம் ரக்ஷ வர்க்கங்கள் பகவான் ரக்ஷகன் இல்லையா? அந்த ரக்ஷகன் ஸ்வஜனஸ்ய ரட்சிதான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வஜனங்கள்னு அப்பேற்பட்ட நாமத்தானே நமக்கே எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அஸ்மத் சுவாமி. அப்பேற்பட்ட ராம இருக்கிறானே. ஒரு பெண் பிள்ளையை கொலை செய்தான் என்ற சொல் உலகத்திலே பரவுமாச்சுனாக்கா அவனுக்கு தானே அது அத்தனையும். அத்தனை சிரமங்களும் அவனுக்கு. ஒரு பெண் பிள்ளையை வதை வதம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, அதுக்கு வதைன்னு தமிழ் சொல்றா. அதனால சொல்லும் பொழுது ஒரு பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரேன்னு சொல்லும்படியாக இந்த உலகத்துல மனுஷர்களெல்லாம் மதிப்பார்களா? இவன் இப்படி இருக்கலாமா என்று கேட்கும்படியாக அமைகிறது. கதி அப்படிங்கிறது கதினா அந்த போற வேகம். கதி என்றும் கருதா தன்னுடைய ரட்சகத்துவத்தை மறந்தது எப்படி அப்படின்னு கேட்கும்படியாக இருக்கிறாளிங்க. ஒரு பெண்கொடியை வதை செய்தான் நமக்கு சொரூபஹானி விளையப் போகிறதே என்று கருதாமல், அதாவது அவன் தனக்கு ஐயோ இவளை காப்பாத்தலைன்னா எனக்கு சொரூபஹானி ஆயிடுமே அப்படின்னு பெருமாள் நினைக்க வேண்டாமோ? அப்படி இல்லாம இருக்கிறானேன்ற விஷயத்தை சொல்லி கதி என்றும் கருதாதுன்றாங்க. ஒரு பெண் கொடியை வதை செய்தான் அப்படின்னா ஒரு கொள்கொம்பிலே சேர்க்க வேண்டும் கொடியை. அப்படியே தலையில இட்டு வச்சா அது எப்படி சரியானபடி பரவுமா? அதுக்கு கொலை செய்ததற்கு ஒப்பாகும். அதுபோல என்கிட்ட எனக்கு அனுகிரகம் பண்ணாததே, என்னை அங்கீகாரம் பண்ணாமல் என்னை சம்ஸ்லேஷிக்காமல் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்னை விட்டு வச்சிருக்கிறான்னு இதுவே ஒரு பெண் கொடியை வதை செய்தான்னே அர்த்தமாயிடுறது. அது அவனுக்கு ஒரு பெருமையா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டிருக்கிறாள். இந்த இடத்துல இப்படி மேகங்களை தூது விடுகிறாள். கடைசியில நிகமன பாசுரத்துல நாகத்தின் அணையானை நன்னுதலாள் நயந்துரை செய் மேகத்தை வேங்கடக்கோன் விடுதூதில் விண்ணப்பம் போகத்தில் வழுவாத புதுவயர்கோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவரடியார் ஆகுவரை. ஆகத்து வைத்து நம்முடைய ஹிருதயாவகாசத்திலே நம்முடைய இந்த மார்பலை வச்சு அந்த எம்பெருமான கல்யாண குணங்களை பேச பேச அவர் அடியார் ஆகுவரே. அப்போ எப்படி சாஸ்வதமா நமக்கு கிடைக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருவடின்னு சொல்றாளே, அவனுக்கு கிடைக்கலையோன்ற அர்த்தம். அதாவது இதுக்கெல்லாம் ஆர்த்தி விசேஷம்னு பெயர். ஆர்த்தி ஆர்த்தோவா எதிவா திருப்தகான்னு சொல்றோமே அர்த்த பஞ்ச விஷயத்திலையும் சொல்லும் பொழுது. அப்ப ஆர்த்தன் ஆர்த்த பிரதிபத்தி, ஆர்த்த பிரபத்தி என்ன, திருப்த பிரபத்தி என்னன்னா இந்த க்ஷணமே சேர்ந்துட்டா போரும்னு இருக்கிறது ஆர்த்தி.
அது உடனே திருப்த பிரபத்தினா கடைசி இந்த மூச்சு இருக்க வரைக்கும் இருந்து எம்பெருமானுக்கு பரமை காந்தியா போயிட்டோம். ஆனா கூட மூச்சு இருக்கிற காலம் வரைக்கும் இருந்து கடைசியில மூச்சு என்று போகுமோ அன்று எம்பெருமான் அச்சிராதி கவனத்தில் அழைச்சின்னு போகணும், அவன் திருவடியை கொடுத்தருள வேணும், கைங்கரியவர பிராப்தியை சாதித்தருள வேணும் என்றதெல்லாம் அது திருப்த பிரபத்தி. அந்த திருப்த பிரபத்தி வேற, ஆர்த்தி பிரபத்தி. ஆண்டாளுக்கு இருக்கிறது ஆர்த்தி பிரபத்தி. நாம அப்படி ஆண்டாள் சாதிச்ச விஷயம் இந்த 10 பாசுரங்களை அவர்கள் அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் திருவடியே கிடைக்கும்ன்றார். அதான் இங்க சொல்றார் இந்த இடத்துல, நாகத்தின் அணையானை நன்னுதலாள் நயந்துரை செய் அப்படின்னா. நல்நுதலாள் விலட்சணமாக முகத்தை உடையவளாக போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் கோதை, அப்பேற்பட்ட குணவதியாக இருக்கக்கூடிய குறையாதவளான பகவத் அனுபவத்தில் குறைவே கிடையாது, அப்படி குறையாதவளான பெரியாழ்வாருடைய மகளாரான ஆண்டாள் நாகத்தின் அணையானை வேங்கடக்கோனை நயந்து உரை செய். திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடையனான திருவேங்கடமுடையானை நயந்து உரைசி ஆசைப்பட்டு தெரிவிச்சிருக்கிறாள். அந்த அருளை செய்ததாக மேகத்தை விடுதூதில் விண்ணப்பம், மேகத்தை தூது விடுவதாக அமைந்ததனுடைய இந்த விண்ணப்பம் சாதித்தாலே, அடிவீழ்ச்சி விண்ணப்பம்னு ஆரம்பிச்சு விண்ணப்பம் விண்ணப்பமாக விஞ்ஞாபனத்தை கொடுத்தாளே, அந்த விண்ணப்பமாகிய தமிழ், இந்த தமிழ் பாசுரங்களை ஆகத்து வைத்து உரைப்பார். யார் ஹிருதயாவகாசத்திலே வைத்து உரைப்பார்னு சொன்னாங்க, அனுசந்தானம் பண்ணுபவர்கள் எவர்களோ அவர்கள் அந்த உரைப்பால் அந்த ஓதவல்லார்கள் அடியார் ஆகும். எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணும்படியான அடியார்களாக ஆகப்பெறுவர்கள் என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஒருத்தி பகவத் விஷயத்திலே ஆசை வைத்து என்ன பாடுபட்டாள் அப்படின்னு உருக்கத்தோடு அனுசந்திக்கிறது. அதுதான் இந்த அனுசந்தானத்தை சொல்றாள் இங்க. உரைப்பார் அவர் ஓதவல்லார்கள் யாரோன்னா, இப்படி ஒரு ஸ்திரீயாக பாகவதோத்தமையாக இருக்கக்கூடிய இந்த சிகாமணியாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டாள் இப்படி பகவத் விஷயத்திலே ஆசை வைத்து என்ன பாடுபட்டாள் பாத்தியா அப்படின்னு அந்த உருக்கத்தை கொண்டு அது அனுசந்தானம் பண்ண வேண்டியது. அப்ப அடியார் ஆகுவரேனா, ஆண்டாள் மேகத்தை தூது விட்டு வருந்தினது போல நம்மளாம் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாசுரங்களை சாதிச்சாலே எம்பெருமான், ஐயோ ஆண்டாளுக்கு அவ்வளவு சிரமம் கொடுத்தோமே, இந்த அடியாருக்கு இவ்வளவு சிரமம் கொடுக்கக்கூடாது, எம்பெருமான் ஓடி வந்து உடனே அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிறது. அவள் பட்ட சிரமம் போல நாம பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா, ஆண்டாளை விட சுலபமா எம்பெருமான் நம்ம கிட்ட வருவானோ, ஆண்டாளுக்கே உரியவன் ஆண்டாளோடு சேர்ந்து வந்து நம்மை அனுகிரகம் பண்ணுவான்ங்கிறத தாத்பரியம் இந்த இடத்துல. அதனாலே எளிதாக பெறுவர்கள் எம்பெருமானுடைய திருவடி. அதனாலே நித்திய சூரிகளுடைய திரள்களிலே கோவையாக ஆக்கி கைங்கரியத்தை தந்தருள்வன் என்று ஆண்டாளை தெரிவிச்சிருக்கிறாள். இதன் மூலமாக நாம் மேகவிடு தூது அப்படிங்கிறத ஆண்டாள் விட்டது போல நாமும் ஒரு கால் எம்பெருமானிடத்திலே அப்படி ஒரு அனுசந்தானம் பண்ணி இருக்கும் பட்சத்திலே எம்பெருமான் உடனே வந்து அனுகிரகம் செய்வன்னு பூர்த்தி பண்ணியிருக்கிறார். இதை நம் மனதாலே அனுசந்தானம் பண்ணி கொண்டு நம்முடைய திருநாராயண ஜீயர் சுவாமி சாதித்த விஷயத்தை, அதாவது அடியேனை இதை சொல்ல வேணுங்கிற நியமனம் பண்ணினதனுடைய அடியேன் இந்த விஷயத்தை யதாவகாசம் சாதித்தேன். ஏதோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லோருக்கும் நல்லதாக படுமேயானால் அடியேன் பெற்ற பாக்கியம். இங்கே திருவடி எம்பெருமான் திருவடி வாரத்தை தான் அடியேன் இருக்கிறேன். திருவல்லிக்கணியில் பார்த்தசாரதி, அந்த பார்த்தசாரதியினுடைய பாம்பனையான் வார்த்தை என்னேன்னு ஆண்டாள் கேட்டதுபடி அடியேனும் கேட்டுக்கொண்டு இப்பொழுது எல்லோருமாக இந்த உலகத்திலே இந்த பாசுரங்களை எல்லாம் சொல்லி அனுசந்தானம் பண்ணி உஜ்ஜீவிக்க வேணுமாய் சுவாமி ஜீயர் சுவாமியுடைய திருவடி வாரத்திலேயும் விஷயங்களை விஞ்ஞாபனம் பண்ணி கொண்டு அவருடைய பரமானுகிரகத்தாலே நாமும் நல்கதியை அடைவோமாக என்று சொல்லி பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஞ்ஞாபனம் யதிதமத்யது மாமகீனமங்கீ குருஷ்வ யதிராஜதயாம்புராஷே அக்ஞோயமாத்மகுணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்ய சரணோ பவதி மத்வா. அடியேன் தாசானுதாசன்.